ஸ்கிரீன் தெரியாது இல்லையா? சரிங்க ஓகே சார். சார். ஓகே ஓகே சார். நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களது சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எஸ்பெஷலி டுடேஸ் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ எஸ் வினய் தீர்த்தான் சார். அமிட்ஸ் இஸ் டைட் ஷெட்யூல் நான் கேட்ட உடனே அன்னைக்கு எனக்கு டேட் கொடுத்துட்டாரு. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். ஜஸ்ட் டு பிஃபோர் ஸ்டார்டிங் அவர் செஷன், small intro about our group. As you know, what we have done, what we are going to done, how many speakers helped us, எல்லாம் பத்தி ஒரு சின்ன recap. After that, welcome address. So let us proceed. So this is a Lee group, Learn, Excel and Enrich. Since October 2024, we have been doing these weekly sessions continuously, consistently, without any interruption. ஸோ வள்ளுவர் பிறந்தகை சொன்ன மாதிரி படித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு 87வது அடி தோண்டிக் கொண்டு இருக்கிறோம். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம், அதில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கோம். ஸோ இது எங்களோட விஷன். எல்லா ஏஜென்ட்ஸ் வந்து எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது ஒரே ஒரு குறிக்கோள் தான். அதுக்கு தேவையானதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள், பீப்புள் லைக் யூ, மென்டர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ஹூ ஆர் ஹெல்பிங் அஸ் டு அவர் குரூப். ஸோ படித்துக்கொண்டே இருக்கணும். சார் வந்து ஒரு வீட் ரீடர். ஆக்சுவலி நானும் அதே மாதிரி தான் படிச்சுட்டே இருப்பேன். ஓரளவுக்கு எல்லாரையும் நான் அந்த மாதிரி தான் விரும்புகிறேன். ஸோ இது 87வது செஷன், 19th April. So these are the Jambawans, trainers, well-wishers, mentors of our group who have been supporting, who will be supporting. So we extend a warm red carpet welcome to Sri Vinay Dithan sir, Division Manager retired, faculty member also in the DC of LIC of India South Zone. ஸோ சார் வந்து நிறைய ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். சாரோட ஃபேஸ்புக் பேஜை எல்லாரும் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. யூ வில் லேர்ன் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் பர்சனல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் லைஃப். மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஸோ வினய் தாத்தான் போட்டாலே உங்களுக்கு வந்துடும், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். இது வந்து வாட் ஆல் த செஷன்ஸ் வி ஹவ் கவர்ட், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் த மெம்பர்ஸ், ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ், whenever you find time, just go through that, refresh it, update yourselves. டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் குரூப்பில் போடுங்க. வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. திஸ் ஆர் ஆல் த 84, 86, 7. இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் செஷன் வாஸ் லான்ச்டு பை அவர் ரெஸ்பெக்டட் எஸ்டிஎம் சார் விஷ்ணுதேவ் சார், தஞ்சாவூர் டிவிஷன். ஸோ நேற்றுக்கு ஒரு சின்ன கலந்துரையாடல், வாய்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஹவு தே ஹவ் க்ளோஸ் த ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது. இன்னைக்கு வில்லாளனும் அண்ட் சொல்லாளனும் அப்படிங்கிறது சார் பேச வந்திருக்கார். ஸோ இதில் யாரு வில்லாளன்? அது படம் போட்டேன். சொல்லாளன் சார் தான் இன்னைக்கு. So you can see the screen. This is the title, வில்லாளனும் சொல்லாளனும். ஸோ அருமையான ரவி, எனக்கே என்ன பேச போறாரு தெரியல. இந்த தலைப்பே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. கடைசி வரைக்கும் இருங்க. சார் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் அழகா பேசுவார். ஐ நவ் ரெக்வஸ்ட் அவர் சிஓடி மெம்பர் மிஸ்டர் காந்திலால் சார் டு ரெண்டர் எ வெல்கம் அட்ரஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு யூ சார். காந்திலால் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் கதாநாயகனாக வந்திருக்கும் ஐயா வினய் தீர்த்தான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது ஒரு வினாவுக்கு பல விடைகள் இருக்கும். நம்மளுடைய அனைத்து வினைகளுக்கும் விடை கொடுக்க ஐயா வினய் தீர்த்தான் அவர்கள் வந்துள்ளார். ஐயாவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் பண்ண பாக்கியமா நினைக்கிறேன். சார் பாத்தீங்கன்னா லீ குரூப் கண்ட மாணிக்கம். அவர் பிறந்ததோ கண்டர மாணிக்கம் என்ற ஊரில். தற்போது அவர் இருப்பது காரைக்குடியில். எல்ஐசிக்காக 40 ஆண்டுகள் சேவை புரிந்துள்ளார். ஐயா ரிட்டையர் ஆகக்குள்ள ஒரு டிஎம் ரேங்க்ல ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி 2 பாலிசி ஒரே நாளில் வாங்கிட்டாலே சோர்ந்து போய் டயர்டாகி உட்காந்துடுறோம். 40 வருஷம் சர்வீஸ் பண்ண பிறகும் 60 வயதை கடந்த பிறகும் அவரால் உட்கார முடியல. அவர் பார்த்தீங்கன்னா தன்னார்வம் அதிகம்ன்றனால பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நிறைய வாழ்வியல் முறைகள், நிறைய பயிற்சி அளிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெக்னிக்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாம் பற்றி போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிளாஸஸ்.
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 மாணவர்களுக்கு மேல ஐயா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அருமை, ஸோ அருமை. இது இல்லாம சில புக்ஸையும் எழுதியிருக்காங்க. ஸோ ஆளுமை பயிற்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இலக்கியம், பயிற்சி உரைகள், நூல் உரைகள்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 நூல் உரைகளுக்கு மேல யூடியூப்ல போட்டிருக்காங்க. ஸோ ஐயா எழுதின புக்ஸ் பார்த்தீங்கன்னா தடைகளும் விடைகளும், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற புத்தகம், வள்ளுவரும் காப்பீடும், இனிய நூல்கள் அப்படின்ற மாதிரி பதிவு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ வினை தீர்த்தான் வினை அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடியில் நிறைய போஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் டைம் கிடைக்குள்ள அதை பார்த்து நிறைய அதுலேருந்து பயன் பெறலாம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஐயா சொல்கிறத கேட்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. சாரை வருக வருக என வரவேற்கிறேன். அத்துடன் பயன் பெறுவதற்காக வந்துள்ள நமது அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிஓடி மெம்பர் நன்றி கூற இருக்கும் சிவகுமார் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். Now Thank the you, floor is in your Kandilal side. sir. You can Thank you, continue. Kandilal sir, Thank you, for sir. rendering wonderful welcome address. I would once again welcome you and invite you, sir. Over to you. Now the floor is open for you, sir. You can start. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரன். இந்த அன்பர் பணியில தலை சிறந்து இருக்கிற நமது எல்ஐசியினுடைய ஆணிவேர்களான உங்களையெல்லாம் வழங்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை, அதாவது வெற்றியாளர்களோடு கழிக்கிற பொழுது, முயற்சியாளர்களோடு கழிக்கிற பொழுது, அதுவும் 2 வார்த்தை சொன்னாங்க நம்ம KSR ஐயா, கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூஸ். அந்த 2 முக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து செய்கிற இந்த லீ குரூப்பை நிறுவிய, அதை கொண்டு செலுத்துகிற நமது இனிய நண்பர்கள் திரு KSR அவர்கள் தொடர்ந்து இதற்காக பாடுபடுறாங்க ஈடுபாட்டோடு. திரு காந்திலால் அவர்கள் மற்றும் ஒவ்வொருவரும் இதற்கு மிகுந்த முயற்சி எடுத்து பலரையும் தொடர்பு கொண்டு இதை ரொம்ப சிறப்பா நடத்துறீங்க. யாருக்காக? நம்ம சொல்லாளர்களுக்காக. இன்று சொல்லாளன் நான் சொன்னாரு, நான் இல்ல, நீங்க தான் சொல்லாளர்கள். எங்களுக்கு நீங்க தான் சார். இங்கே வில்லாளனும் சொல்லாளனும் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். இது வில்லாளன்கிறது நான் அண்மையில படிச்ச ஒரு அருமையான புத்தகம். வில்வித்தையையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாலோ குயிலோ அப்படின்னு PAULO பாலோ COELHO கோயிலோ அப்படிங்கிற ஒரு பிரேசிலியன் எழுத்தாளர் எழுதுற புத்தகம். ரொம்ப இல்லஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சின்ன புத்தகம் தான், ஒரு மணி நேரத்துல படிச்சிடலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அது சிந்திக்கிறதுக்கு அதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் அவருடைய அல்கெமிஸ்ட்ங்கிற நூலை வச்சு நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம், இருக்கிற இடத்துல தான் புதையல் இருக்கு, உங்கள்கிட்ட தான் புதையல் இருக்கு, நீங்க செய்யற தொழில தான் புதையல் இருக்கு, புதையல்னு எங்கெங்கேயோ தேட வேண்டாம் அப்படி என்று முதல்ல ஒரு உரை இங்க நான் கொடுத்தேன். இதே ஆத்தர் தான், அதை வேற விதமா கொடுத்தோம். இப்ப இந்த ஆர்ச்சர் அப்படிங்கிற அந்த நூலை வச்சுட்டு வாழ்வியல் கருத்துக்களை இந்த சொல்லாளராகிய உங்களுக்கு அது எப்படி பயன்படும், அல்லது நான் அதை ஸ்டோரி மாதிரி அதை விவரிச்சேன்னா நீங்களே எப்படி அதுல இருந்து உள்ள வர்றீங்க அப்படின்னு உங்கள் வாயிலாவே நான் அது எப்படி உங்களுக்கு அது பொருந்தும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க வெற்றியாளர்கள் சொல்லுகிற போது அது அதுக்கு வலு அதிகமா. இது ஆர்ச்சர்ங்கிற புத்தகம். முதல்ல நான் கதையை சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் தான்
மனசுல நிக்குதுங்கிறாங்க. ஒரு தென்கட்சியுடைய ஒரு ஜோக்கு, அவர் என்ன பண்ணாராம், அவரை ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அவர் பாடம் சொல்லி கொடுத்த ஒருத்தர் வந்து சந்திச்சிருக்காரு ஒரு பையன். நீங்க நிறைய கிளாஸ், இப்ப அவர் பெரியவர் அக்ரிகல்ச்சர் ஆபீசர். அவர் சொன்னாராம், நீங்க உங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது ரொம்ப இருக்கிறதுலயே போறான். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா எடுத்தீங்க அப்படின்னா. நான் என்ன ஐயா எடுத்தேன்னா, இவர் சொன்னாராம், ஒரு கதை ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனாராம். அப்ப எல்லாருக்கும் தெரிந்த கதைகளா இருந்தாலும் ஸ்டோரி எப்படி மனசுல நிக்குது, பாயிண்ட விடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொன்னேன். அந்த வெளிநாட்டுக்கு போனவரு வெளிநாட்டுக்கு போனா ஒரு எல்லாரும் வெளியில போற போது தன்னுடைய ஒரு கட்டுக்கள் எல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அது மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல ஒரு ஒரு 20 நிமிடத்துல உங்களுடைய உடல் எடைய குறைக்கிறதுக்கு வழி அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுல உள்ள போய் கேட்டாரு, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு $10 ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஒரு அந்த இதுக்கு $10, ஆனா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா இருந்தா $50 சொன்னாங்களாம். இவரு சரி $50 என்ன கொடுக்குறது, முதல்ல இந்த $10 போம்ட்டு உள்ள போனாராம். சரின்ட்டு $10 செலுத்திட்டாரு. செலுத்தவும் ஒரு அறையினுடைய கதவு திறந்துச்சு. பெரிய ஒரு ஹால் மாதிரி இருந்தது. அதுல நிறைய தட்டுமுட்டு இதுகள்லாம் கிடந்தது. தூரத்துல பார்த்தா ஒரு அழகான பெண்ணு, ஒரு பருவ வயது பெண்ணு, அழகான பெண்ணு இருக்கும். இவருக்கு வித்தியாசம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை நோக்கி இவர் போனாரு. அந்த பொண்ணு இது விலகி ஓட ஆரம்பிச்சிச்சு. இவரு அதை நோக்கி ஓட ஓட அது அவரை விட்டு விலகி விலகி ஓடுது. ஓடிக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு ரொம்ப அதுல குஷி ஆயிட்டாரு. வெளியில வந்தாரு. சரி, அந்த ஸ்பெஷல்ங்கிறது எப்படிதான் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதுக்கு போனார். அதுக்கு $50 கட்டிட்டு உள்ள போனார். அதே கதவு இருந்தது. கதவை திறந்தாரு. ரொம்ப அவளோட கதவை திறக்க உள்ள பார்த்தா தூரத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க, மூதாட்டி. அவங்க பல்லலுக்கு போனவங்க. அவங்க இவரை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இவர் ஓட ஆரம்பிச்சாரு. ஓடி ஓடி அவங்க துரத்தி அது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆகி போயிடுச்சு. இது அவருக்கு ஒரு வழியா கலைச்சு போனாரு. இது இந்த கதை ஞாபகம் இருக்கா அந்த பையனுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு. ஆனா அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஞாபகம் இல்லை. இந்த கதைகள் அவ்வளவு வலிமையா இருக்குன்னு சொல்றேன். நிறைய கதைகள் நமக்கு தெரியும். இந்த கதை, நான் சொல்ல போற கதை ரொம்ப வலிமையான கதை. ஒப்பீடு செஞ்சு பார்க்க வேண்டிய கதை. இவர் ஒரு பிரேசிலியன் ஆத்தர்னு சொன்னேன். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சின்ன கிராமம். அதுல ஒரு தச்சர். அந்த கிராமத்துக்கு புதிதாக ஒருத்தர் வர்றான். வந்து உலகின் மிகச்சிறந்த வில்லாளி இந்த ஊர்ல இருக்காரு, அவரை நான் பார்க்கணும். ஒரு பையன், அவர் ஒரு டீனேஜ்ல இருக்காரு. அந்த பையன் அவருக்கு அந்த தச்சருக்கு உதவுற பையன். அந்த பையன்கிட்ட வந்து இவர் கேட்கிறாரு. பையனை தான் அந்த புதியவன் மீட் பண்றாரு. பண்ணவும் கேட்கிறாரு. அவன் சொன்னா, இங்க யாரு வில்லாளி எல்லாம் இல்ல, ஆனா தச்சையான்னு நீ சொல்ற பேர்ல ஒரு தச்சர் இருக்க, நேர்த்தியா அந்த தச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வில்லாளரா தெரியாது. அவர் இல்ல, நான் அவரை பார்க்கணும், அவர் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பையன் நம்ம தச்சையாட்ட இவரை கூட்டிட்டு போறோம். போகவும் அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரை நிமிர்ந்து பார்க்கிறாரு. இவனுடைய தோரணை, இதுல தோரணைன்னு ஒரு வார்த்தை வருது, அது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அந்த அவனுடைய தோரணைகள்லாம் பார்க்கிற போது அவனுக்கு அவர் ஒரு வில்லாளன் மாதிரி தெரியுது, ஒரு ஆர்ச்சர் மாதிரி தெரியுது. அவன் சொல்றான், வணங்கி, நீங்க தான் இந்த உலகிலேயே சிறந்த மிகச்சிறந்த வில்லாளி தட்சையாவான். அவர் ஒன்னும் சொல்லல.
அவரை பார்த்துட்டு இருக்க, நான் தற்சொழில் பண்றேன்னு சொன்னார். நான் உங்கள்கிட்ட இந்த வில்வித்தையை ரொம்ப கத்துக்கிட்டேன், உங்கள்கிட்ட இத காமிக்கணும். நிறைய பேர் நம்ம அப்ரூவலுக்கு ஏங்குறோம். அந்த மாதிரி ஒரு அவனுடைய இது நம்ம என்ன பண்றோம், அப்ரூவல் ஒரு ஜோக்கு சொல்லிட்டு யார் விட்டு முகத்தையாவது பாக்குறான். அதுலயும் பெண்கள் பக்கத்துல இருந்து அவங்க முகத்தை பாக்குறான், சிரிக்கிறான். அந்த அப்ரூவலுக்கு மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான்ங்கிறாங்க. இது மாதிரி நீ உலகத்திலே சிறந்த வில்லாளன், நீ என்னுடைய அந்த இதை பார்க்கணும்னு கேட்கிறாரு. சரிங்கவும் அவனுடைய நிக்கிற தோரணை, கையில இருந்து வில்ல எடுக்கிறான். எடுத்து அந்த அப்படியே நிசப்தமா இருக்கு. ஒரு ஒலி கேக்குது. அங்க 40 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஷெரி பழத்தை அவன் அடிச்சுட்டான். 40 மீட்டர் தள்ளி இருக்கு. இவங்க 3 பேரா அதை பாக்குறாங்க. நீங்க நல்ல சிறந்த வில்லாளன் தாங்கிறாரு அவர். சரி, நீங்க உங்களுடைய திறமையை பார்க்கணுங்கிறான். நான் இப்ப வில்லு கூட என்கிட்ட இல்ல, ஆனால் அம்பு, அந்த அதாவது அம்பு இல்ல, அந்த வில்ல மிக பத்திரமாக தோல் உரையிட்டு அழகா வச்சிருக்காரு இவருடைய வில்ல. இதெல்லாம் ஒவ்வொன்றும் குறியீடு, நான் சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம். அந்த வில்ல எடுத்துட்டு வர்றாரு. இந்த பையன் உடன் வருகிறான். இந்த புதியவன் வர்றான். அவங்கள கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மலையில் நடக்கிறார். நடந்தா மலைகள் வருது. 2 மலை உச்சிகளுக்கு இடையில ஒரு ஆறு பிரவாகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பீக், அந்த 2 உச்சிகளையும் ஒரு பாலம், கயிற்று பாலை இணைக்குது. ஆனா அது இத்து போய் இருக்கு, நூல் பாலம் மாதிரி. அந்த இத்து போய் இருக்க பாலத்துக்கு போகவும் இவங்களை நிப்பாட்டிட்டு இவரு அதுல உறுதியா கால்களை எடுத்து வச்சு அந்த நடுப்பாலத்துக்கு போயிட்டாரு. அதாவது கீழே தண்ணீர் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அந்த நடுப்பாலத்துல இருந்து இவரு அந்த அம்பு எடுத்து அவனோட ஒரு அம்பை வாங்கி எய்கிறார். எஞ்சா 20 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பீச்சு பழத்தை, ஷெரி பழத்தை விட பெருசு பீச், அந்த பழத்தை அடிச்சுட்டார். கரெக்டா போய் அதை அடிச்சிருச்சு. அவர் அதே உறுதியோடு மெதுவா இறங்கி இங்க வந்துட்டாரு. வரவ இப்பொழுது யாருடைய முறை? அந்த புதியவனுடைய முறை. அவன் அதுல கால் வைக்கிறதுக்கே பயப்படான். பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல அவன் போய் அப்புறமும் நடக்காத இவரு அவனை ப்ரூஃப் பண்ணி ஆகணுமே, கஷ்டப்பட்டு அங்க போய் அந்த எய்ம் பண்ணி பார்த்தா அது குறி தவறிடுச்சு. திரும்பி வந்துட்டான். வரவும் இவரு அந்த தட்சயாவிட்ட சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் கட்சிதான் உனக்கிட்ட இருக்கு, ஆனால் மனதுல பயம் இருக்கு. சூழல் சரியாக இருந்தால் நீ அடிக்கிற, ஆனால் சூழல்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஒத்து வர்ற சூழல்களா இருக்கிறது இல்ல. ஒவ்வொன்றையும் உங்களுடைய சேல்ஸோட ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வாங்க, எப்படியெல்லாம் உங்க மனசுல அதுக்கு இது வருது. அப்ப இந்த சூழல்கள் அது சரி வர்றதில்ல. அப்ப நீ எதுலாம் இருக்கு, உனக்கு ஸ்கில் இருக்கு, உனக்கு போஸ்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதாவது வில்வித்தையில கச்சிதம் இருக்கு, ஆனால் உன் மனதுல அந்த ஒரு அந்த ஆட்டிடியூடு சொல்லலாம், எதுவாலும் சொல்லலாம். அந்த பயம், முடியுமா முடியாதா, பல பயம், நமக்கு எவ்வளவு பயம் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு, அந்த பயம் இருக்கு. அதனாலதான் உன்னால எதுவும் பண்ண முடியல. நீ முதலில் மனதையும் பழக்கிக்கொள், எல்லா சூழலும் ஒன்றாக இருக்காது. அப்படிங்கிறத மனதை பழக்கிறதுக்கு பல விஷயம், மனதை எப்படி பழக்கிறது, நிறைய மூச்சு பயிற்சி சொல்லுகிறார்கள், ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்றாங்க. அது ஒரு தனி. நீ அந்த மனதையும் பழக்கிக்கன்னு சொல்ற. அவன் வணங்குறான். வணங்கிட்டு அவன் போயிட்டான். இந்த கூட வந்த பையன் இருக்கார்ல, அந்த டீன், அந்த ஒரு பையன், இவரோட கூட இருக்க பையன் 13, 17 வயதுகள்ல இருக்கவன், அவன் இவரோட வருகிற போது
இந்த வில்வித்தையை எனக்கு கற்பிப்பீலா அப்படின்னு கேட்கிறான். கற்று தரணும்னு நம்ம பவ்யமா கேட்கிறான். அவரு இது ஒண்ணும் பெருசு இல்லை, நான் நம்ம போய் சேர்ற அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உனக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதனுடைய நுணுக்கத்தை. ஆனால் நீ இதை தொடர்ந்து இதை கடைபிடிக்கணும், தொடர்ந்து செய்யணும். நான் ஒன்றா அவர் சொல்லிட்டே போறாரு. வில்லுல என்னென்ன பாகங்கள் என்னென்ன அந்த அதையும் இது ஒன்றொன்றாக பொருத்திக்கிட்டே போறாரு. இப்ப என்னென்னலாம் இருக்கு வில்லுல? எங்க நம்ம எத்தனையோ பேர் 150 பேருக்கு மேல வந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த இந்த இதுல நான் நிறைய பேசாத நாளெல்லாம் பிரவா நாளேன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றுக்கு நான் கேட்கிறேன் அல்ல பேசுகிறேன். நிறைய ஜூம் இது இருக்கு, யாரோ கூட ஃபேஸ்புக்லையும் போடுறேன். அந்தந்த தளத்துல அவங்க அங்க லீ குரூப்ல 80 இருக்குன்னு சொன்னாரு. நம்ம இது பூரா நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நான் பல லீக் குரூப்ல இருக்க பல காணொளிகளை பார்த்திருக்கேன். அவ்வளவு சிறப்பான காணொளிகள். இந்த வில்வித்தையினுடைய கடைசியில சொல்ல போறேனே, அது இங்கதான் இருக்கு. இந்த 80 காணொளிகளை நீங்க திருப்பி திருப்பி கேட்டா அதுலதான் இருக்கு. அப்ப அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த என்ன சொல்ல வர அந்த வினஜித் தான், வினஜித் தான் போட்டா வரும், கீழே நம்பர் போட்டிருக்கேன், அதுல கான்டாக்ட் பண்ணாலும் வரும். நண்பர் சொன்னாங்க KSR சார். அதனால அதுல இருந்தாவே நான் ஒரு வீடியோ இருக்கு, இந்த பயிற்சி இதுகளை எல்லாம் அதுல போட்டுக்கிட்டே தான் வர்றோம். நிறைய இப்ப ஆங்கில புத்தகங்கள் கிட்டத்தட்ட 32 புத்தகங்கள் சொல்லிட்டேன். அதை கேட்கிறேன், அதை பத்தி சிந்திக்கிறேன், உங்க மாதிரி பெரியவர்கள் நண்பர்களோடு சிறந்த நண்பர்களோடு அதை பேசுறேன். அதை மறுபடியும் 2-3 தளங்கள்ல பேச அது கொஞ்சம் மெருகே இருந்து அதையும் அதுல போட்டுக்கிட்டு வர்றோம். இப்ப என்னென்னலாம் இதுல இருக்கு, நீங்க என்ன கேட்க வர, இந்த வில்லுல நீங்க என்னென்னலாம் இருக்குன்னு பாக சொல்லி குறிங்கன்னு இப்ப கேட்கிறேன். நம்ம சாட்ல நண்பர்களே நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், பேசலாம், இன்டராக்ட் பேசலாம். நான் இல்லாட்டி இதுல போடுங்க, என்னென்னு போட்டுக்கிட்டே வாங்க. நீங்க அந்த வில்வித்தையில என்னென்னலாம் இருக்கு, சொல் வித்தையில என்ன இருக்குன்னு நம்ம மறுபடியும் அதுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரியா? அதுக்கு இந்த சொல்லுக்கும் வில்லுக்கும் பார்ப்போம். அதாவது வில்லாளனை விட நீங்க சிறந்தவங்களாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கா. என்ன நோக்கம்? உங்களுடைய நோக்கம் உயரிய நோக்கம்ங்கிறாங்க. இந்த சமுதாயத்துல வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் உதவுறவங்க நீங்க. வாழ்க்கைக்கு பிறகு என்ன வேணும்? ஒரு ஊதுவத்தி வேணும், ஒரு சின்ன மாலை வேணும். சரியா? ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு இன்சூரன்ஸ் செத்தவனுக்கு இல்லையா, வாழ்கிறவர்களுக்கு. வாழும் போது நாம் வாழ, நமது எதிர்பாராத இறப்பின் போது நம்மை சார்ந்தவர்கள் வாழ்வதற்கு இன்சூரன்ஸ். உங்களுடைய நோக்கம் சாதாரண நோக்கம் இல்ல. வில்லாடியுடைய நோக்கம் ஒன்னு அடிக்கணும், ஒரு மான் அடிக்கணும், அதை எடுத்துட்டு போகணும், ஏதோ அந்த மாதிரி நோக்கங்கள் தான். ஒரு இதுல ஜெயிக்கணும், நான் புகழ் பெறணும். ஆனால் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பர்பஸ்ல என்ன இருக்கு, சேர்ந்து இருக்கு. நான் LICல முதல் சேர்ந்த போது ஒரு நண்பர் சொன்னாரு, தம்பி இந்த பணத்தை ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி, இது ஒரு விதவையின் பணம். இந்த பணம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தவனுடைய பணம். இந்த 2 தான் அதுல, மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம் பல பெனிஃபிட்ஸ். அப்ப அதுல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம அந்த நோக்கம் இருக்கே, அது மிகச்சிறந்த நோக்கம். இந்த சொல்லாடனுக்கும் வில்லாடனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக நான் அதை பார்க்கிறேன். இப்ப நிறைய பேர் போட்டுட்டீங்க, என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க பாக்குறேன் மறுபடியும். அதுல வில் அம்பு, அது 2 பக்கங்களில் 4 கட்ட கொக்கி அமைப்பு, தூண் அம்பு அருமை, போக்கஸ் அருமை, கான்சென்ட்ரேஷன் கவனம் அருமை, வில் மையம், வில் அம்பு மற்றும் நான். அப்புறம்
நான் நான் அதுல 2 போட்டாரு. ஒருத்தர் 2 சொல்லினாவே போட்டாரு. நான் ஆமா நான் இருக்கல. வில்லாளன் முக்கியம் இல்லையா? அவன் அதுவும் சரிதான். ஓ அண்ட் ஆரோ வித் ஸ்ட்ரிங். வெரி குட், வெரி குட். எய்ம் அண்ட் டார்கெட் ரொம்ப சிறப்பு. எய்ம் அண்ட் டார்கெட் ரெண்டையும் பிரிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் நான் ரொம்ப வியக்கிறது. ஒவ்வொரு நண்பர்களையும் நான் வியக்கிறேன். எய்ம் அண்ட் டார்கெட். சரியா? இலக்கு, எய்ம்னா குறி வைத்தல். நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்ல. டார்கெட்டுங்கிறது இலக்கு. நிறைய இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நிறைய பேரு விண்டோவிலே இருக்கிய. இன்னும் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் வாங்கன்னு கேட்டுக்கிறேன். சரியா? என்னவா? கேர்ஃபுல், கரெக்ட், கவனம். அருமை, அருமை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பாக இதை சொல்றீங்க. அப்ப என்னெல்லாம் இருக்கு? த போ, முதலிலே வில், அடுத்தது த ஆரோ, அம்பு. இது ரெண்டும் ஹார்ட்வேர். போஷருங்கிறாரு, அது சாஃப்ட்வேர். அப்புறம் ஹவு டு ஹோல்ட் த ஆரோ, இந்த வில்லை எப்படி பிடிக்கிறது, அம்பை எப்படி பிடிக்கிறது, இதெல்லாம் என்னது? சாஃப்ட்வேர். நான் போஸ்ட்ரிங் சொல்றீங்களே, அது ஹார்ட்வேர். அப்ப இப்ப 3 ஹார்ட்வேர் சொல்லிட்டோம். என்னென்ன? வில்லு, அம்பு, அது கட்டப்பட்ட நான். இப்ப நானுடைய ஒலி அப்புறம் பார்த்துட்டே போகலாம். அப்ப கையில அதை எப்படி பிடிக்கிறாங்க? ஹவு டு ட்ரா த போஸ்ட்ரிங், எவ்வளவு தூரம் இழுக்கிறான். அதை கட்டுற போது இட்டது கேட்டனர்னாங்க, எடுத்தது கண்டனர்னாங்க. அத அப்படி சேர்க்கிற போது என்னாச்சான்? உடஞ்சே போச்சான். அந்த போ இருக்கே, ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றோடு சொல்லாளனும் நம்மளோட விற்பனையாளனோடு அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தி பார்க்கலாம்ங்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இதுல ஹவு டு டிரா த போ ஸ்ட்ரிங், அது ரொம்ப முக்கியமானது. ஹவு டு லுக் அட் த டார்கெட், டார்கெட்டை நோக்குவது எப்படி, இலக்கை பார்ப்பது எப்படி. முக்கியமானது மோமெண்ட் ஆஃப் ரிலீஸ். அத அம்ப எப்ப ரிலீஸ் பண்றான்? விடுத்த அம்பு திரும்பி வராது. தொடுத்த சொல் வருமா? தொடுத்த அம்பு திருப்பி வராது. இந்த படம் மாதிரி இருந்தா, நாளைக்கு ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். அதுல போய் சுட்டுட்டான். சுட்ட அந்த குண்டு இருக்கு பாருங்க, அதை கையால பிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த எய்த அம்ப பிடிச்சிட முடியுமா? 4 விஷயம் திரும்பி வராதுங்கிறாங்க. இழந்த வாய்ப்பு வராது, கடந்த நொடி வராது, சொல்லிய சொல் வராது, கொட்டிய நெல்ல கொட்டுனா அல்லதான் சொல்ல கொட்டுனா திரும்பி வராது இந்த அம்பு. நீங்க சொல்லாளர், சொல்லில் எவ்வளவு கவனம் இருக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இதை விட சேர்த்து சேர்த்து பார்த்துக்கிட்டே வாங்க. அப்ப மூமெண்ட் ஆஃப் ரிலீஸ், எப்பொழுது அதை ரிலீஸ் பண்ண போறீங்க. அப்ப ரிப்பெட்டிஷன் அப்படின்னு அதுதான் கடைசியா சொல்றார். இது எல்லாவற்றுக்கு மேல அலைஸ். உங்களுக்கு யாரு ஒரு கூட இருக்கிறது, யாரு துணி இருப்பது, யாரு யாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு கோச் வச்சுக்கிறான்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது வச்சிருக்கான்ல, யாரு. இந்த இதுகளை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த சொல்லோடு கொண்டாந்து இதுகளை எல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த கதையோடு நம்மளை இணைத்து பார்த்தா அதுதான் இதனுடைய நோக்கம். இந்த இன்றைய உரையினுடைய நோக்கம் ஒரு வில்வித்தைக்காரனோட நம்ம சொல்வித்தைக்காரர்கள் எப்படி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நாம் மேம்படுத்துவதால் சொன்னார். ஒவ்வொன்றிலும் நாடும் கற்றல்
அந்த நாடும் கற்றல்ல எப்படி இன்றைக்கு ஏதாவது பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டும் இருக்க முடியாது. என்னென்ன பாயிண்ட் நீங்களா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தான் நான் இப்ப தரேன். அதுல நிறைய பேர் கவனம் எழுதுனீங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். அப்ப அவன் எண்ணத்துல சூழல் நல்லா இருக்கும் போது அவன் இது பண்ணா, சூழல் சரியில்லாத போது அவன் மனசு தடுமாறியது. அங்கே என்ன பயம்? அந்த தோல்வி பயம். என்ன பயம் சொல்றாரு? தோல்வி பயம். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். கேட்டா கிடைக்குங்கிறாங்க, கேட்காம இருந்தா விதை போட்டா தான் முளைக்க, விதை போடாம இருந்தா உழைக்கவே போறது இல்ல. ஏன்? ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் வந்து சொல்லுவது உண்டு, ஒருவர் காத்துக்கிட்டு இருந்தாராம், அந்த எம்பளம் கேட்டுச்சா, எதுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்காரு, உள்ளே இருக்கவரை பார்க்க போகணும்னு சொன்னாராம். ஏன் அந்த எம்பளம் கேட்டுச்சா, ஏன் நீங்க போங்க உள்ள போங்க அப்படின்னாச்சான். இவர் சொன்னாராம், என்ன போ சொல்லிட்டா? அந்த எம்பளம் கேட்டுச்சா, நீ இங்க இப்ப எங்க இருக்க? இப்ப எங்க இருக்க? வெளியில தானே இருக்க. அப்ப அங்க ஒன்றுமில்லை. அதை கேட்பதில நமக்கு, அந்த சொல்லிலே கேட்பதிலே நமக்கு என்றும் வெற்றி தான். ஒன்று வெற்றி, இல்லாவிட்டு அனுபவம் இல்லையா? அனுபவங்கள். அப்ப இதுல அந்த பவர் ஆஃப் ரிப்படிஷன் கடைசியில ஒண்ணு சொல்ல போறோம். நீ இதை கத்துக்கிறது பெருசு இல்ல, திரும்ப திரும்ப. அதாவது இந்த அம்பும் இந்த வில்லும் உன்னுடைய கையும் ஒன்றாகணுமா, கையாக மாறணும். அது அதாவது அந்த bow should be an extension of your hands. அது உயிரற்ற பொருள். உன்னுடைய கையினுடைய நீட்சிதான் என்னவா? போவா. கையுடைய நீட்சிதான் அம்பா. இந்த சொல்ல நீங்க அப்படியே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து, இந்த சொல்லு மடமடன்னு வரணுங்கிறாங்க, தடவி தடவி வரக்கூடாதுங்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம என்னன்னு. அப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம். போ சொன்னோம். போங்கிறத தான் உடல்ங்கிறார் அவர். அந்த உடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உடலை பேணணும். நிறைய முகவர்கள், நான் 71 முகவர்களா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு, எத்தனை 1000 பேரு. அப்ப அதுல தொடர்ந்து ட்ரைனிங்ல இருந்தேன். அப்ப 9 ஆண்டுகள் ட்ரைனிங் இருந்திருக்கேன். 2 ஆண்டுகள் ஏடிசில பிரின்சிபல், 3 ஆண்டுகள் டிடிசி தஞ்சாவூர்ல பிரின்சிபல், 4 ஆண்டுகள் ஃபேக்கல்டி மெம்பர் ZTC. அப்ப இவ்வளவு பேரை பார்க்கிறான், பார்த்து பார்த்து. அதாவது இந்த சுப்புடு அப்படின்னு ஒரு இசை விமர்சகர் இருந்தாரு. அவருக்கு பாட தெரியாது. அவருக்கு பாட தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் பாடுறவங்களை பத்தி அவருக்கு தெரியும். அந்த விமர்சனை அவருக்கு தெரியும். அது மாதிரி தான் நாங்க எவ்வளவோ பேர் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் வர்றோம். எத்தனை வெற்றியாளர், எவ்வளவு பேர் கண்டெடுத்து அவர்கள் உச்சியை தொட்டவர்கள். எத்தனை பேர் உச்சியை தொட்டிருக்காங்க. அது இருக்கட்டும். அப்ப இந்த போ ஏன் சொல்ல வந்தேன்னா, உடலை 3 டி சொல்றாங்க உடலுக்கு. டயட், ட்ரில், டிசிப்ளின் 3 சொல்றாங்க. டயட், ட்ரில், டிசிப்ளின். அதெல்லாம் நான் இப்ப எடுக்க வரல. ஏன்னா அந்த போவை ரொம்ப அதிகம் வளைச்சிச்சுன்னா அது உடைஞ்சிரும். அப்ப அதை எவ்வளவு கரெக்டா 8 ஹவர்ஸ் தான் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், நான் இதெல்லாம் பாலபாடம். நீங்க அந்த உடலை ஒம்புதல், இதுல முக்கியமானது சில முகவர்கள் அந்த டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் அது மனித இயல்பு கவர்றதுக்கு இன்னைக்கு 1000 இருக்கு. அதுலயும் முக்கியமா மூளைக்கு மூளை திறந்து வச்சிருக்கான். கொண்டாட்டம்னா அதான் இருக்கு. அதுகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்ப நீங்க எண்ணி பார்க்கணுங்கிறதான் சொல்றேன். அந்த வில்லு நல்லா இருந்தாதான் அடிக்க வரும்.
வில்லுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நமது உடல் தான் சொல்றாரு. அதை எப்படியெல்லாம் பாலிஷ்டா எவ்வளவு இதுவா வச்சு அதுக்கு எண்ணெய் போட்டு அதெல்லாம் அவர் அவ்வளவு பேணி வச்சிருக்காரு. அவர் அந்த தட்சாயா அவர் அம்பையெல்லாம் விட்டுட்டாரு. அந்த வில்ல மாத்திரம் தோல் இதுல மூடி அவ்வளவு இதுவா வச்சு அதுல எதுவும் படாம வச்சிருக்காரு. அவர் வில்வித்தையே இப்ப பண்ணல, இருந்தாலும் அந்த வில்ல பாதுகாக்கிறார். அப்போ போ. ரெண்டாவது த ஆரோ. அந்த ஆரோ செல்லுகிற பாதை பாத் ஆஃப் ஆரோன்னு சொல்றாங்க. என்ன? ஃபிளைட் ஆஃப் ஆரோன்னு சொல்றாங்க. உங்களுடைய சொல்லின் வேகம் சுடுசரம்னாரு. என்ன சரமா? நமது கம்பன் சொல்லுகிறான், அந்த சொல்லினுடைய வேகம், சொல்லினுடைய வேகம், சொல்லினுடைய நிதானம் ஒவ்வொன்றும் அந்த சொல்லுக்கு. அப்ப என்னவா அந்த ஆரோ, அதை எப்படி ஒவ்வொரு ஆரோ அந்த காத்து வரலாம், காற்றடிக்கலாம், அப்பெல்லாம் என்ன அது உங்களுக்கு அந்த ஆரோ போற பாதை, அதை யோசிங்க. சரியா? நான் சொல்லுகிறதுல பலது பொருந்தி வரலாம், சிலது பொருந்தாமலையும் இருக்கலாம். ஆனாலும் நீங்க பின்பற்ற ஒருத்தரை ஃபாலோ பண்றது, அவரை பார்க்கிறது, அவரோட பேசுறது, தொடங்குறது, இதெல்லாம் இத்தனை பெரிய நான் இருக்குல்ல, நான் என்ன போ ஸ்ட்ரிங் சொன்னீங்கல்ல, அதுல இந்த ஆரோ தொடுற இடம் எத்தனை எத்தனை சொல்லுங்க? ஆரோ அம்பு நாணை தொடுகிற இடம் எத்தனை எத்தனை? ஒண்ணுதான். இவ்வளவு நீளமா இருந்தாலும் அருமை காந்திலாலையா, இவ்வளவு நீளமா இருந்தாலும் எத்தனைதான்? ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்? அது கொஞ்சம் மேல போனா என்ன ஆகும், கொஞ்சம் கீழே வந்தா என்ன ஆகும்? உங்களுடைய இந்த பேச்சுல மிதப்பு, இப்ப தூண்டில் போடுறான்ல, அவருடைய கவனம் முழுவதும் எதுல இருக்கும்? எதுல இருக்கு? அந்த மிதப்புல இருக்கும். கொஞ்சம் அதை அமிழ்ந்துருச்சுன்னு வச்சுங்க, சுண்டி இழுத்துதான். அவ்வளவு கவனம் அங்க அந்த சொல்லுல எந்த சொல் அங்க போய் சேருது, அந்த சொல்லத்தான் நீங்க மறுபடியும் 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 சொல்றீங்க. அந்த சொல் அதை என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய போஸ்ட்ரிங்ல ஒரு இடத்தை தான் அது தொடுது, அந்த அம்பு. அப்ப அந்த தொடுகிற இடத்துல கவனம் வேணும். இப்ப என்னென்னலாம் சொல்லிட்டேன்? ஒண்ணு போவை பத்தி சொன்னேன், அதுதான் உடம்பு. அதுக்கு 3 டி சொன்னேன், டயட், ட்ரில், டிசிப்ளின் சொன்னேன். அது நிறைய பேர் எல்லாரும் அதெல்லாம் செய்யறதுனால அதை சொல்லிட்டு வர்றேன். அடுத்தது இந்த ஆரோ சொன்னேன். அடுத்தது இப்போ போஸ்டர்னு சொல்லலாம், தோரணைன்னு ஒண்ணு சொல்றான். அதை பிடிக்கிற தோரணை, அந்த ஒலி எழுப்புகிற தோரணை, நாணுல இருந்து ஒலி எழுப்புறது. அர்ஜுனனுடைய வில்லுடைய ஒலிய சொல்றாங்க, காண்டீபத்தினுடைய ஒலி. அது என்ன அதுவா ஒலிக்குது? இவன் தான் ஒலிக்கிறான். எவ்வளவு தூரம் அந்த இது வருதுன்னு அவன் பார்க்கிறான், அந்த ஒலி. இப்ப ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்ல போறேன், த மோமெண்ட் ஆஃப் ரிலீஸ் அப்படிங்கறத ஒண்ணு சொல்ல போறேன். த மோமெண்ட் ஆஃப் ரிலீஸ் ஒண்ணு சொல்றாரு. குறள் எண் 483. என்ன நிறைய பேர் எழுதுறீங்க, அதனால 483. அவர் என்ன சொல்றாரு? அறிவினை என்ப உழவோ, அறிவினை என்ப உழவோ கருவியான் காலம் கருதி காலம் அறிந்து செய்யின். என்ன? அறிவினை என்ப உழவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். இங்கே கருவியை பத்தி பேசிட்டு வரேன். வில்லுங்கிறது கருவி, அம்புங்கிறது கருவி, இன்னைக்கு கணினிங்கிறது கருவி. அவர் அன்னைக்கே ஒரு அறிவாழ்ந்த மம்பட்டைன்னு சொல்லியிருந்தாருன்னா அது அவரை பொதுமறையாது இருந்திருக்காரு. அவர் கருவியான்னு ஒரு வார்த்தை போடுறார்.
அந்த கருவியான்கிறது சாஃப்ட்வேர்லயே இருக்கு, ஹார்ட்வேர்லயும் இருக்கு. சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லிட்டு வர்றேன், அந்த அம்பு, ஆரோ. அந்த ஹார்ட்வேரு அதான் அம்பு, ஆரோ, நாடு. ஆனா சாஃப்ட்வேர் அந்த தோரணை, அதை பிடிச்சுக்கிட்டு இருக்க தோரணை. சரியா? அது அப்ப அந்த பேச்சினுடைய தோரணை, நீங்க அப்ரோச் பண்ற தோரணை, கெஸ்டர், போஸ்டர், இதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்றாங்க. இந்த கருவியில 4 விஷயம் இப்ப சொல்ல போறேன், ரொம்ப முக்கியமானது. அத பரிமேலழகர் அது சொல்றாரு. 4 வித உபாயங்கள்னு சொல்றாங்க. சதுர்வித உபாயங்கள் கருவிங்கிறத சாஃப்ட்வேர்ல 4 உபாயம் சொல்றாரு. அறிவினை என்ப உழவோ கருவியான் காலம்பருதிச்சையின். எது காலம் இருக்கு, அதுக்கு அதை பேசுறான் நம்ம நேல. கொக்க கும்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த விடத்துனார். அந்த குத்து எப்ப குத்துறது, அது ஓடு மீனோட ஒரு மீன் வரும் படி இருக்குமா, கொக்கு கொக்கு நாங்க குத்துற இடம் சொல்றாங்க. இது பூரா வள்ளுவம் தான் சொல்லிட்டு அவரு 4 விஷயம் சொல்றாங்க. இந்த சொல்லுலையும் அந்த 4 விஷயத்தை கொண்டாங்கிறோம். என்னென்ன 4 விஷயம்? 4 வித உபாயங்களை வடமொழியாளர் சொல்கிறார்கள். ஒன்று சாம, தான, வேத, தண்டம். 4. அது என்ன? 4ஐய எப்படி சொல்லுல பயன்படுத்துறது? இப்ப சாம, தான, வேத, தண்டம், இத கருவின்னு சொல்றாரு. கருவியில சாஃப்ட்வேர் இது. சரியா? அதுல என்ன, ஒருத்தருக்கு சாம அப்படி என்றால் போற்றுதல், புகழ்தல். புகழ்தல் அடுத்தது, போற்றுதல்ங்கிறாங்க. எதையெல்லாம் போற்ற முடியும்? நான் முதல் இது சிலது கவனம் வேணுங்கிறதுல முதல் இது உடல் சொல்லிட்டேன். இந்த இது கவனம் வேணுங்கிற அருவியா இந்த என்னென்ன சொல்லல, என்னென்ன அந்த உடல்ல டிசிப்ளின் முக்கியமா சொல்லிட்டேன். இதுல சாம, அதாவது போற்றுதல். எதையெல்லாம் போற்றலாம், எதையெல்லாம் போற்றலாம்? நீங்கள் உங்களுடைய பேச்சில எதையெல்லாம் போற்றலாம் எழுதுங்க, இது சொல்லுங்க, இதுல போடுங்க பார்க்கலாம். இந்த சாட்ல போட்டுக்கிட்டே வாங்க. எதையெல்லாம் போற்றலாம் உங்களுடைய பேச்சில? போற்றக்கூடியவை எவை? எதையெல்லாம் போற்றணும் போடுங்க சார். ப்ராஸ்பெக்ட பார்த்தா அவங்கள போய் வீட்ல பார்த்தோன்னா அப்ரிஷியேட் பண்றது, அவங்கள விஷ் பண்ணிட்டு கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு, அவங்க வீட்ல என்னெல்லாம் போட்டோஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் ஒரு கங்க்ராச்சுலேஷன் மாதிரி சொல்றது, விஷ் பண்றது, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது போட்டோ இருந்தா அதை பாராட்டுறது, அப்படின்னு அருமை அப்படின்னு அருமை. ஆரம்பிக்கணும். இல்ல உங்க வேற வீடு நல்லா இருக்கு சார், வீடு சொல்ற சூப்பரா இருக்கு, நல்ல அருமை. லொகேஷன். அவர்கள் குணல். நான் இப்ப போற்றி பாடுதல் எதையெல்லாம் போற்றலாம்னு கேட்கிறேன். முதல் இது நம்ம நிறுவனத்தை போற்றுங்க. கரெக்ட். சரியா? என்ன எழுதுறீங்க? டிவி மலை இஸ் மீட்டிங் குரூப் சாட் டிசிப்ளின். சரி, எதையெல்லாம் போற்றலாம்? அந்த நிறுவனத்தை போற்றுங்க. மிகப்பெரிய நிறுவனம். 1956 இருந்து விடுபடாமல் போனஸ் கொடுக்கிற நிறுவனம். அதன் அன்றையிலிருந்து போனஸ திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே வருது. சார் வால்யூம் கம்மியா இருக்கு, சார் வால்யூம் கம்மியா இருக்கு. இப்ப வந்திருக்கோம், யாரோ ஒரு கால் வந்துருச்சு. சரி சரி, இப்ப சரியா வந்துருச்சா? ரைட். அதை யாரோ கால் பண்றாங்க, அது கொஞ்சம் வந்துட்டு. அவர் விட மாட்டாரு, மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால உங்களுக்கு சொல்றேன். கால் பண்றவங்க ஒரு தவணை எடுக்கல, கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் எடுக்க போட வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, என்ன அந்த போற்றுதல், அந்த பிளான போட்டுருங்க. நீங்க என்ன பிளான் சொல்ல போறீங்களோ அதை போற்றுங்கிற. போற்றுதல்ங்கிறது அதாவது நீங்க அவரை போற்றுறது அடுத்தது, அது அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ஸ் அடுத்தது. அது அன்பளிப்புல சொல்றேன். சாம தான சொல்ல வரேன்.
முதல்ல சாம என்னன்னு சொல்ல வரேன். எதையெல்லாம் போற்றலாம்ங்கிற உங்களுடைய அந்த பேசுற போது 4 பேரை புகழ்ந்து சொல்லணுங்க. அவனையும் நம்மள சொன்னா அவன் நம்மள ரொம்ப ஐஸ் வைக்கிறாருங்க. ஆனா உங்களோட நிறுவனத்தை புகழ்ந்தா அங்க யாருக்கு போய் ஐஸ் வைக்கிறான் இல்லையா? பிளான புகழ்ந்தா ஒருத்தர் மிகச்சிறந்த விற்பனையாளரா, அவருக்கு காதுகள் பழுதான். இப்ப மாதிரி நம்ம இதெல்லாம் வச்சுக்கல அவர். சரியா? இப்ப நல்லா இருக்கா? வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள் சார். லெட்மி இப்ப கேக்குதா சார்? நல்ல கேக்குதா? நல்ல சார், நல்லா அஹ், கேக்குது சார். வெரி கிளியர், சரி கிறிஸ்டல் கிளியர். சரி, சரி. அவருக்கு காதுகள் பழுதான். அவர் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னாலும் அவருக்கு தான் என்ன காது பழுது. அவர் சிரிச்சுக்குவாராம். ஆமா ஆமாம் பாரா. அந்த பிளானே மறுபடியும் சொல்லுவாராம். பிளானுடைய பெனிஃபிட் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் சொல்ற அப்ஜெக்ஷன் புறாத்துக்கு ஆமா சிரிச்சுட்டு நீங்க சொல்றது சரிதான் அப்படின்ட்டு அடுத்தது என்ன சொல்லுவாரு? பிளான தான் சொல்லுவாரு. அது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லுவாரு. அவன் ஓஞ்சிருவான். அதை கேட்டுட்டு அந்த பிளான்ல அவரு கவரப்படுவான். அப்ப என்ன சொல்ல வரேன்? பிளான போட்டுருங்கிற, அவரை போட்டுருங்க, கம்பெனியை போட்டுருங்க. அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. கொஞ்சம் போர் அடிச்சாலும் கூட இத்தனை கோடி அந்த வீட்டுல இப்ப காரைக்குடியில இருக்கிற நான்லாம் முன்னாடி பேசுறது உண்டு. காரைக்குடியில இருக்கிற அந்த ஓவர் ஹெட் டேங்க் எல்ஐசியுடைய பணம். முதல்ல தண்ணீர் நிலத்தடி நல்லா இருக்குங்க. ஆனா அதற்கு மேல்நிலை தொட்டி கட்டி கொடுத்தவங்க நம்மளுடைய பணம் அது. அது மாதிரி என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இவ்வளவு பண்றாங்க சார். இதையெல்லாம் ஒரு கேஷுவலா சொல்லணும். அது ஒரு கலை. அந்த சொல்லுவது போற்றுவது ஒரு கலை. போற்றுவது தெரியாம போற்றணும். டைரக்ட் போற்றுதல் கிடையாது இது. இந்த தண்ணிய அது வர்றது நல்லா இந்த தண்ணி நல்லா இருக்குங்கிற போது இந்த பக்கத்துல இருக்க டேங்க் நம்ம எல்ஐசி கட்டி கொடுத்தது சார் அப்படிங்கிற ஒரு பேச்சலோட வரணும். இதெல்லாம் ஒரு கலை தான். இந்த வில்வித்தை எப்படி ஒரு கலையோ அது மாதிரி சொல்வித்தையும் ஒரு கலை தான். முதல் விஷயம் என்ன சொல்ல வரேன்? போற்றுங்கிற. எதையெல்லாம் போற்ற முடியுமோ போற்றுங்க. காலத்தை போற்றுங்கள், என்னத்தையும் போற்றலாம். 2வது சாம தான. இங்கே சிறு சிறு பரிசுகளை சொல்றோம். ரிபேட் கொடுக்கறத சொல்றேன்னா அத சொல்லல. அதாவது வெள்ள பிள்ளையார கிள்ளி நைவேத்தியம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க தாயாரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வெள்ள பிள்ளையார செஞ்சு வச்சானாம். எதுல? வெள்ளத்துல. அத கிள்ளி அதுக்கே நைவேத்தியம் பண்றதா? நமக்கு வந்த கமிஷன்ல கொஞ்சத்தை அவளுக்கு கொடுக்கறது. அது அத பேச வரல. தானம்னு நான் இங்க பேச வர்றேன். அன்பளிப்பு என்ன? சொற்களை விட சிறந்த அன்பளிப்பு இல்லை. அவர்களுடைய பிள்ளைகளை போற்றுங்கள். மனைவியை போற்றிடாதீங்க. யாரை பாராட்டுறதுன்னு இருக்கு. இல்ல சார், காஃபி கொடுத்தா காஃபி நல்லா இருக்கு சொல்லலாம். அது தப்பு இல்ல. வேடிக்கை சார். அண்ணே ஒரு பொண்ணு அண்ணே அக்கா அண்ணே அஜித் மாதிரி இருக்கா அடிச்சா. அந்த அக்கா வச்சுக்குமா விட்டுருச்சா பொண்ணு. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. காஃபி இல்ல சார், காஃபி நல்லா இருக்குச்சுன்னா ஒய்ஃபுக்கு ஒரு பாலிசி வாங்கிட்டு வரலாம். மகிழ்ச்சி. அப்ப என்ன முதல்ல சொன்னது? சாம சொன்னேன், போற்றுதல் சொன்னேன். 2வது தானங்கிறது அந்த அன்பளிப்பு, பாராட்டு. மனிதர்கள் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். மனிதர்கள் எங்க எதுக்கு? பாராட்டத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறார்கள். எதுக்கு அஞ்சுறாங்க? புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். அதனால அந்த பாராட்டுறது தெரியாம பாராட்டுங்க. அது ஒரு கலைதான். சரியா? ஒரு டைரக்டா பாராட்டாம அவர் சொன்னது மாதிரி அந்த வீடு வைத்திருக்கிற முறை,
ரொம்ப அழகா நீட்டா இருக்கு சார். லட்சுமி இங்கதான் சார் குடியிருக்கும். எப்படி அந்த வீட்டுல அது மாதிரி இங்கே மனைவிய பாராட்டல, அந்த வீடு இருக்கிற முறைய பாராட்டுறாரு. அங்கே லட்சுமி குடியேறி இருக்கும்னு பாராட்டுறாரு. அப்ப அது மறைமுக பாராட்டு. அது டைரக்டான பாராட்ட விட கூட வலிமையானது. அப்ப ரெண்டாவது என்ன சொல்றேன்? சாமதான. வேதமும் தண்டமும் இங்க எங்க வந்துச்சு? வேதமும் தண்டமும். வேதம்னா என்னங்கிறாங்க? வேறுபடுத்தி காட்டுதல்ங்கிறாங்க. இப்ப உங்களுடைய பங்காளி வாங்கினாரு, உங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க எல்லாம் இதுல எல்லாம் மிகச்சிறந்தவர்கள். இல்லாட்டி இந்த சிஓடிக்கெல்லாம் நீங்க வர முடியாது. புதியவர்கள் இங்க வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். அவங்களும் கத்துக்கணும்னு சொல்றேன். இது 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 ஒரு பெரிய அந்த இவங்களை பார்த்து நான் கடைசியா சொல்ல போறேன். முக்கியமான ஒரு விஷயம் இதுல சொல்ல போறேன். அப்ப இந்த வேதம்ங்கிறது வேறுபடுத்தி காட்டி சொல்லுவது. இடத்தை வேறுபடுத்தி காட்டி சொல்வது, உங்களுடைய சொந்தக்காரர் வாங்கியிருக்காங்க, அங்க வாங்கியிருக்காங்க, இங்க வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி. அந்த ஒன்று உதாரணம் காட்டி சொல்லுவது, வேறுபடுத்தி சொல்லுவது, வாங்கியவருக்கும் வாங்காதவருக்கும் என்ன நிலைமைன்னு சொல்லுவது, இதெல்லாம் எதெல்லாம் சொல்றேன்? வேதம்ங்கிறதுல சொல்ல வர்றேன். இந்த தண்டம் அவனை போய் யாராவது அடிக்க முடியுமா? சொல்லிலே எப்படி அடிப்பது? அடிக்க முடியுமா? அடிக்கணுமா? அதற்குதான் இந்த நெருநல் விழனுருவன் இன்றில்லை என்னும் பேருடைத்து விலகுனாரு. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லப்பா. அந்த பயம் இது. நான் பயத்தை உண்டாக்க சொல்லல, நிதர்சனத்தை சொல்லுங்கள்ங்கிற, உண்மையை சொல்லுங்கள்ங்கிற. அந்த தண்டத்துல இந்த மாதிரி இருக்கு, நிறைய அமையுது. வருமுன்னற்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னர். வருமுன்னற்காவாதான் வாழ்க்கை. எரிக்கு நெருப்பு எரியுது, அதுக்கு முன்னாடி ஒரு வைக்கோல் துண்டை வச்சா என்னவாகும்? வைத்தூறு போல கெடும். நிறைய பேர் இன்று இதுல இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதுல? சாளரங்கள் தோறும் மலர்கள்னாரு, தாமரை மலர்கள்னாரு. நிறைய சாளரங்கள் இல்ல, விண்டோஸ்ல எல்லாரும் பூத்திருக்கிய. உங்களை எல்லாம் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் மிச்சம் இருக்கவங்களும் வாங்க, அவங்கள எல்லாம் நண்பர்கள் எல்லாரும் வீடியோல வாங்க. சார் இது அதான் எதிர்பார்க்கிறேன். வீடியோல வந்தா என்ன, இது ஒரு கிளாஸ் ரூம் இல்லையா? வாங்க வாங்க வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வர்றவங்களை எல்லாம் வாழ்த்துறேன். வாங்க வாங்க, அருமை அருமை அருமை. கவனம் இருக்கும். எழுதுறீங்க. அப்ப என்ன சொல்றான்? இந்த சாமதான வேத தண்டம்ங்கிறது ஒரு ஒரு சொற்றொடர். அந்த 4 விஷயத்தையும் இங்க பயன்படுத்தலாம். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுனா இந்த 4 விஷயங்களை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதுதான் கருவியான். அறிவினை என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய்யினார். இந்த கருவிங்கிறது சாஃப்ட்வேர் இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு. உடல்ங்கிறது சாஃப்ட்வேர், உங்களுடைய வார்த்தைங்கிறது சாஃப்ட்வேர். ஆனால் சொல்லுகிற முறைங்க, அதாவது ஹார்ட்வேர், வார்த்தைங்கிறது அந்த நான் சொன்னேன், அது எங்கே தொடுகிறதுன்னு சொன்னேன், எந்த பாயிண்ட டச் பண்ணுதுன்னு சொன்னேன், இதெல்லாம் பேசணும். அடுத்தது இந்த டார்கெட் அண்ட் எய்ம், 2 விஷயம். எய்ம்ங்கிறது என்னன்னு சொல்றோம்? குறி வைத்தல். டார்கெட்டுங்கிறது அடைய வேண்டியது. உங்களுடைய டார்கெட் உன்னதமான டார்கெட். சரியா? இதுல என்ன சொல்றாரு? நம்ம சார் முன்னாடி கேஎஸ்ஆர் சொன்னது என்னது? கண்டினியூஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. நிறைய பேரு ஒரு தவணை அம்பு எடுத்துட்டா அடிச்சுட்டா போதுமா? ஒரு விஷயத்தை அடிச்சுட்டா போதுமா? இது டார்கெட்டுங்கிறது கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பலர் தொய்ஞ்சிடுறாங்க. ஏன்? அதே தொடர்ந்து தானே ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்ப டார்கெட்டுங்கிறது இலக்கு, தொடர் இலக்கு தான். சரியா? உங்களுக்கு என்னமோ ஒண்ணு அடைஞ்சிட்டா அவ்வளவுதான்.
100 வந்துருச்சுன்னா நிறைய பேர் அவுட் ஆயிடுவான். செஞ்சுரி போடுற வரைக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சுரி போடுவான். செஞ்சுரி வந்து அவுட் ஆயிடுவான். அப்ப மனசே ஒண்ணு சொல்லுது, போதுங்குது. நீங்க அந்த டார்கெட்டை தொடர்ந்து செய்யணும்னு ஒண்ணு சொல்ல வரேன். ஸ்கை இஸ் நாட் த லிமிட். இலக்கு ஸ்கை இஸ் நாட் த லிமிட். கரெக்ட் கரெக்ட். தொடர்ந்து தொடர்ந்து அருமை. தொடர்ந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த எத்தனை பேருடைய வீடுகளில விளக்கு ஏத்த போறோம் அப்படின்னு நீங்க உங்களுடைய தாட்டையே எனக்கு இல்ல, நான் பிறருக்குன்னு நான் செய்யற போது உங்களுக்கு வலு வருங்கிறாங்க. எனக்குன்னு நினைச்சா அவன் செய்யாட்டி நமக்கு வருத்தம் வரும். நான் இது உங்களிடம் இருந்து நான் கத்துக்கிறேன். நான் நிறைய பள்ளிக்கூடம் போறேன். நிறைய பேரு எதையாவது அந்த விஷ்ணுன்னு ஒருத்தன் வந்து பேசிட்டு போனான்ல, அதை சொல்லிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் முடியாதுங்கிறாங்க சார். இப்ப யாரோ ஒருத்தர் வந்துட்டு பேசிட்டு போனாரா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப என்ன பண்றது? டிஇஓ சொல்லிட்டாரு சார். ஒண்ணு ரிட்டர்ன் ஆயிரும் கிடையாது, அவர் சொல்லிட்டாரு சார். எதுக்கு? இந்த கடத்தி வர்றதுக்கு. எனக்கு என்ன, நான் ஒண்ணு இவங்கள்ட்ட போய் இதெல்லாம் வாங்கல, எது ஃபீஸ் எல்லாம் வாங்கல. நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் இல்லாட்டி அடுத்தவர் எனக்கு கவலை வர்றதில்லை. அது இந்த இன்சூரன்ஸ் முகவர்களை பார்த்துட்டு பெரிதே உலகம் பேணுனர் பலரேன்னு சொல்லிச்சு இந்த நமக்கு புறநானூறு. பெரிதே உலகம் பேணுனர் பலரே. நிறைய இருக்கு, நமக்கு டார்கெட் நிறைய இருக்கு, நீங்க விளக்கேற்ற வேண்டிய இடம் நிறைய இருக்கு, தொடர்ந்து செயல்பட வேண்டிய அந்த டார்கெட்டோட நான் அந்த இதை சொல்றேன். குறி பார்த்தல் உங்களுக்கு தெரியும், சரியா? அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓரளவு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் என்னுடைய சொற்களில ஒரு வில்வித்தையை வச்சு சொல்லிட்டு வர்றேன். அதை வச்சு நீங்களே உங்களுக்கு என்னதான் ஒருத்தன் வில்வித்தக்காரன் என்ன பண்றான், அவருடைய கவனம் எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிங்களே. அதை கொண்டாந்து இதுல நம்மள எப்படி சேர்க்கலாம் சார் சொல்றாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப 2 பாயிண்ட சொல்லி நான் இதை முடிக்கிறேன். ஒண்ணு, இந்த ரிப்பெட்டிஷன். அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீ இது தொடர்ந்து செய்யணும். இந்த அம்புங்கிறது உன்னுடைய கையினுடைய எக்ஸ்டென்ஷனா மாறணும். இந்த ஆரோங்கிறது உன்னுடைய மனதினுடைய எக்ஸ்டென்ஷனா மாறணும். அப்ப இங்க சொல்லுங்கிறது உங்களுடைய எக்ஸ்டென்ஷனா. தட்டி தூங்குற போது தட்டுனால நீங்க சொல்லணும். அப்ப அது நீங்க நிறைய சொல்றீங்க தான், ஆனாலும் நீங்க தொடர்ந்து இத பயிற்சி பண்ண வந்துறாங்க. முதல் 15 சொற்கள் கவருதுன்னு சொல்றாங்க. ஒரு 50 ஆண்டு கால உறவு முதல் 4 நொடியில வருதுன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் பாருங்க. உங்களுடைய பார்வை, உங்களுடைய புன்னகை, உங்களுடைய வாழ்த்து, நீங்கள் நன்றி கூறுகிற முறை, இந்த இதுலதான் எத்தனை வருஷம், இந்த 4 நொடியில தான் எல்லாம் வருதுங்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் மேக்ஸ் த பர்சன் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ஷனே கிடையாது. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, எல்லாரும் வெற்றி பெற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, டுவார்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் தான் இருக்குங்கிறாங்க. அப்ப அந்த பையனுக்கு என்ன சொன்னாராம் திட்சையா, இத நீ பிராக்டிஸ் பண்ணு. இப்ப முக்கியமான ஒன்று, அடுத்தது, ஒரு கூட ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்ல வர்றார். அவர் சொன்னது காவிய மென்டாரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரிங்கிறாங்க. அவன் வில்வித்தை தெரிஞ்சவனா இருந்த கூட அவசியம் இல்லையா, உனக்கு ஒரு வெல்விஷர் கூட இருக்கணும்ங்கிறாங்க. அவர் சொல்லுகிறது 2 வெல்விஷரை சொல்ற. ஒரு ரொட்டி தயாரிக்கிறவன் கூட வெல்விஷர் ஆக முடியுங்கிறாரு. ஏன்னா அவன் ரொட்டியில மாவுல எதை எவ்வளவு கலக்கணும்னு அவனுக்கு தெரியுமா, எப்படி காம்பினேஷன் என்னங்கிறது
அந்த ரொட்டி தயாரிக்கிறவனுக்கு தெரியுமா? நீங்க பேசுகிற போது எதை எவ்வளவு காம்பினேஷன், சேவிங்ஸையோ ப்ரொடெக்ஷனையோ எவ்வளவு காம்பினேஷன், அதையெல்லாம் அவனாலேயே ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறாரு. ரொட்டி தயாரிக்கிறவனால் கூட உங்களுக்கு மென்டாரா இருக்க முடியுங்கிறார். ஒரு விவசாயி கூட மென்டாரா இருக்க முடியுங்கிறாரு. அவருடைய உழைப்பு, கடின உழைப்பு. விவசாயி நல்லா கேட்டுங்க, ஒருபோதும் இந்த பருவநிலையை சபிப்பது இல்லையாம். என்ன சொல்றேன்? இந்த மழையையோ மழை பெய்யாததையோ விவசாயி சபிக்க மாட்டானா? நல்லா பெய்யணும்னு நினைப்பானா? ரொம்ப இது பண்ண இல்லையா வரணும்னு நினைப்பானா? எப்பவுமே விவசாயியும் அந்த இயற்கையும் ஒரு ஹார்மனியில தான் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க நான் சொல்றத. விவசாயி சகிப்பதில்லை, புலம்புவது இல்லைங்கிறாங்க. எவனும் வல்லையே கிடைக்கலையே புலம்பாதீங்க. வெயிலா இருக்கே, மழையா இருக்கே. வெயிலா இருந்தா வீட்டை விட்டு வெளியில போக மாட்டான் பார்த்து. நமக்கு லாபம் தானே, நம்ம அவனை போல பார்க்கலாம்ல இல்லையா? அப்ப எதுலயும் அவன் புலம்பாதீங்கிறாங்க. நான் இப்ப அதை விட்டுருங்க. நான் இப்ப உங்களுக்கு நான் வேறு எந்த தொழிலாலும் இல்லாத ஒரு காப்பான் அல்லது பார்வையாளன், எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறவன் உங்களுக்கு இருக்காங்க. வேற எந்த தொழிலையும் எந்த விற்பனையாளருக்கோ எனக்கு இருக்குதா தெரியல. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை கண்டுபிடிச்சு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்தவங்க நீங்களே. இப்ப எத்தனை பேரு இப்ப கேஎஸ்ஆர் சார்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு. அத்தனை பேரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா? அந்த உறவோடு, பெற்ற உறவோடு, யாரு உறவுகள்ல எந்த உறவு மிகச்சிறந்த உறவா இருக்கு? நம்ம எப்பொழுதும் நமது வெல்விஷரா இருக்கிறது யாரு? தாயும் தந்தையும் இல்லையா? ஆம்னா கையெழுத்து போய் இது போடுங்க. அது மாதிரி, அதாவது ஒன்னு போடுங்க, ஆம்னா எஸ்ன்னு போடுங்க. உங்களுடைய மென்டார், உங்களுடைய வளர்ச்சி அதிகாரி. நான் என்னுடைய 70 ஆண்டு கால 60 ஆண்டு கால அனுபவத்தை வச்சு சொல்றேன். யாரெல்லாம் வளர்ச்சி அதிகாரியோடு அந்த ஹார்மனியில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சிறப்பா இருக்காங்க. இப்ப எல்ஐசி உங்களையே வளர்ச்சி அதிகாரியா ஆக்கியிருக்கு, ஆக்கியிருக்கு, சிஎல்ஐ ஆக்கியிருக்கு. அப்ப நீங்களே அந்த அவரு இல்லையா? நான் சொல்றது அந்த யாரு வளர்ச்சி இல்லாட்டி ஒரு ஏபிஎம்எஸ் இருந்திருப்பாரு, ஒரு பிஎம் இருந்திருப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருந்துகிட்டே தான் இருக்காரு. இது வேற தொழில்ல நான் இருக்கதா பார்க்கல. எப்பவும் உங்களோட இருக்காங்கல்ல அவன். ஒரு டீமே இருக்கு, ஒன்றுமே இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு ஹாவ் அன் அலாய், அல்லை, அந்த ஒரு கூட ஒருவர் இருக்கணும் உங்களை அந்த சொல்லிக்கிட்டே. அதாவது ஒரு டெண்டுல்கரை பத்தி ஒன்று சொல்றாங்க. அவரு தொடர்ந்து ஒரு இதுல அவுட் ஆகிட்டே இருந்தாரா ஒரு ஒரு போலர்ட்ட. லிப்ட்ல வர்ற போது லிப்ட் பையன் சொன்னாரா, அவரை பார்த்து அவரை வணங்கிட்டு, உங்களுடைய அந்த ஸ்டான்ஸ்ல ஒரு சின்ன குறை இருக்கு, நீங்க அந்த ஓப்பனா அதை பண்றீங்கன்னு சொன்னாராம். டெண்டுல்கர் யோசிச்சாரா, அதற்கப்புறம் அந்த ஸ்டான்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டாராம். அந்த பவுலர்ட்ட அவரு அவுட் ஆகலையா. யாரால சொல்ல முடியுது? நீங்க காது கொடுத்து கேளுங்கள். ஒருவரை வச்சுக்கங்க, ஒருத்தர் இல்லாட்டி கடவுளாச்சும் இருக்காருன்னு நினைச்சுக்கங்க. ஒரு இதுக்கு சொல்றேன், நமக்கு ஒருத்தரை வழிகாட்டி ஒருத்தரை வச்சுக்கங்க. சரியா? வழிகாட்டிகள் இருக்காங்க, அவர்களை பேணி வைத்துக் கொள்ளுங்கள். என்னதான் அவருக்கு கொடுக்க முடியும்? மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள்.
அவருக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தா அவர் தொடர்ந்து வருவார். வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு காசு பணம்லாம் இல்ல. சரியா? அப்ப இன்றைக்கு மிகச்சிறந்த இனிய நண்பர்கள். இந்த நான் இப்ப தொடர்ந்து பேசுறேன். 20 பேர் 30 பேர் தான் இருக்கும். இங்க 140 பேர் 120 பேர் இருக்கீங்க. அனைவரும் ஒரு ஆர்வத்தோடு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நாம் முன்னேற, நம் வீடு முன்னேற, அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு இங்க இருக்கீங்க. பல வயதினர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆர்வம் உங்களுடைய இதுல வழியில இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அப்ப நான் இன்று தொடங்குறது ஒரு கதை. பாலோ குயிலோன்னு ஒருத்தர் எழுதுறாரு, கோயிலோ. அவரு ஒரு வில்வித்தைக்காரனும் சொல்றாரு. அந்த வில்வித்தைக்கும் சொல்வித்தைக்கும் உள்ளது. நிறைய சொல்வன்மைக்கு நிறைய இருக்கு. இன்சொல் இனிது என்றால் நிறைய சொன்னாலே சொல்லு. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு சொல்றாரு. சொல்ல பத்தி வள்ளுவர் சொல்லாது திரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்றாரு. கேட்பார் பிடிக்கும் தகைவதாய் கேளாறு வேட்ப முடிவதாம் சொல்லு சொல்றாரு. அவர் சொல்லாததே கிடையாது. அப்ப நீங்க என்ன எதை பாருங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன், அந்த வில்வித்தையோடு உங்களை வில்லோடு அந்த அம்போடு வில்லோடு உங்கள் உடலை, அம்போடு உங்களுடைய இலக்க, தொடர் இலக்க, உங்களுடைய போஷரை ஒவ்வொன்றையும் எண்ணிப்பாருங்கள். தோரனை எண்ணிப்பாருங்கள். அந்த தொடுகிற இடம், போக்கஸ், கவனம், மனநிலை ஒவ்வொன்றையும் எண்ணிப்பாருங்க. அந்த பேசுகிற போது சூழல் கூட ஒருத்தர் இருப்பான். அவன் ஒண்ணுக்கு இதுல ஏதாவது கெடுப்பான். அங்க அந்த கம்பெனியில போட்டாரு இப்படி போச்சு, இந்த பாலிசி எடுத்தாரு அப்படி போச்சு. அவனோட சேர்க்காதீங்க. எந்த இடத்துல பேசணும்னு இருக்கு. அவர்கிட்ட பார்த்திட்ட சொல்லுகிற சொல்ல எந்த சூழல்ல சொல்லணும்னு இருக்கு. அந்த மாதிரி நல்ல அந்த இதுகளை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அப்ப என்னை விடவும் நீங்க அந்த வில்வித்தையோடு உங்களுடைய சொல்வித்தையையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இதுவரைக்கும் சொன்னதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை கூடவே வச்சுக்குங்க. இருக்கவங்களை பேணி வச்சுக்குங்க. நான் தான் வளர்ந்துட்டனே அப்படின்னு உதைச்சிடாதீங்க. அந்த ஏணிய கூடவே வச்சுக்குங்க. அது என்றைக்காவது உதவும். சரியா? உங்களுக்கு ஒருவரை விட அது இன்னொருவர் சேருகிற போது இருவருங்கிறது 100 பேருக்கு சமம். ஒத்த கருத்து உள்ளவரு 1 + 1 is not equal to 2, it is equal to 100. அந்த ஒத்த கருத்து உள்ளவர்களை சேர்த்துக்கு சொல்ல வரேன். முகவரை இன்னொரு முகவரா கூட இருக்கலாம். அப்ப அது வில்வித்தைக்கு ஒரு அலை வச்சுக்க சொல்றாரு, தொடர்ந்து வச்சுக்க சொல்றாரு. இந்த செய்திகளோடு நான் இதை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மிக அருமையான வாய்ப்பு. டிசிப்ளின் 4 விஷயம் முக்கியம் சொல்லியிருக்கேன். ஒன்று டிசிப்ளின், 2வது சாமதானமே தண்டம். அந்த வில்வித்தையும் சொல்வித்தையும் உடல் அந்த டார்கெட் முடிஞ்சு போறது இல்ல, தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்கள் எல்லோருடைய டார்கெட்டை விட உயர்ந்த டார்கெட் என்னன்னா, நீங்கள் குடும்பங்களில் விளக்கேற்றி வைக்கிறீர்கள் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு KSR காந்திலால் அவர்களெல்லாம் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை சார். அழகா ஒரு என்ன சொல்றது, அந்த பூ நாறு கட்டி ஒரு கோர்வையா கொண்டு வந்து கிளைமேக்ஸோட அருமையா ஒரு சேல்ஸுக்கு என்ன வேணும் அந்த அம்பையும் அந்த டார்கெட்டையும் சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறத இதுக்கு மேலே யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு அழகான ஒரு தமிழில் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட அந்த எங்களுக்கு வேணும் இந்த புக்கை படித்து அந்த புக்கு உண்டான தாட்ஸை எடுத்து இதில் அப்படியே ஜஸ்ட் அப்படியே கம்பைன் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அருமையாக பண்ணியிருக்கீங்க. டெஃபினெட்லி இட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் செஷன். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். மிக்க நன்றி. நண்பர்களே, அனதர் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். சார்ட்ட உங்களோட கேள்விகள் இருந்தால் கேளுங்க.
அப்புறம் 5 minutes ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம 1/9 we will close. அங்குராஜ் சார், எஸ் சார், நான் ஃபாலோ ப்ளீஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் டேக் கேர். ஓகே சார். ஒன் பை ஒன், எனி ஃபீட்பேக், எனி சேல்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். சார் தெரிஞ்ச சார் வரைக்கும் சொல்லுவார். பி சார் அன்மியூட் ப்ரிசைஸ், பண்ணிக்கங்க. அசோகன் சார். பி ப்ரிசைஸ் அண்ட் ஷார்ட். ஓகே, எல்லாரும் சார் பேசணும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், வாழ்த்துக்களுடன். சரி சார், மாலை சார் சார் ஏற்கனவே நீங்க மறுபடியும் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆமா, உங்க ஏற்கனவே சார் வந்து அதாவது நம்ம லீக் குழுமம் வந்து உங்களை வந்து மீண்டும் வந்து கேட்டு வர வச்சிருக்கிறாங்க. நீங்க முழு மனசோட வந்து முழுமையா எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறீங்க. அதுவும் வந்து நின்று நிதானமா பொறுமையா ஒரு சில விஷயங்களை வந்து மைண்ட்ல ஏறுற அளவுக்கு நீங்க கொடுத்துருக்குறீங்க. அது வந்து ஒரு விஷயத்தை எப்படி நாம வந்து களப்பணியில போய் ஒரு கோர்வையா வில்லாளன் சொல்லாளன்ங்கிற மாதிரி அதை எப்படி மேட்ச் பண்ணி நீங்க கொண்டு வர்றோம், நாம எப்படி போய் அங்க ஃபீல்ட்ல அப்ளை பண்றோம், அதை பொறுத்து நீங்க எவ்வளவுதான் நாம தெரிஞ்சிருந்தாலும் அங்க போய் அப்ளை பண்றதை வச்சுதான் வந்து உங்களோட வெற்றி அதுல அடங்கி இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கூட இதை வந்து ஒரு கோர்வையா செய்யணும். மீண்டும் நினைவுபடுத்துறதுக்கு வந்து உங்களை போல ஒரு பெரியவங்க வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது. ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து இப்ப இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, அதாவது களப்பணியில போயிட்டு யாரை புகழக்கூடாது யாரை புகழணும்னு சொல்லி சொன்னீங்க. மனைவியார புகழ்றதை விட வந்து ஆண்களை புகழ்றது பெஸ்ட்னு சொன்னீங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல வந்து அந்த மகளிரையும் வந்து நம்ம புகழ வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன், என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. அங்க ஆட்சி மதுரை ஆட்சியா இருந்துன்னு வச்சீங்களேன், அப்போ நாம வந்து கொஞ்சம் நம்மளோட இதை வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலா வந்து நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்குது. ஏன்னா மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள போகணும். யாரோட இது வந்து கை ஓங்கி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போனோம்னா தான் அதை நம்ம சிறப்பா வந்து அங்க கையாள முடியும். அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? நிறைய வீடுகள் மதுரையா தான் இருக்கும். ஒரே ஒரு சின்ன குறிப்பீடு. மதுரை ஆட்சியாவும் இருக்கலாமா, சிதம்பரம் ஆட்சியாவும் இருக்கலாமா, ஆனா திருநள்ளாறு ஆட்சியா இருக்கக்கூடாதா? அப்படி பாத்துக்கீங்க. இல்ல அது கரெக்ட். இது ரெண்டுமே இல்லைன்னா, இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னா திருநள்ளாறு ஆட்சி ஆயிரும். ரைட் சார், ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வாங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டோட வருவீங்க. உங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி, வாழ்கிறோட. தேங்க்யூ சார். சார் அசோகன் சார் சொன்னது கரெக்ட் தானே. எத்தனை பேர் நம்ம பேசுறோம், மனைவிட்ட கேட்டு சொல்றேன், ஒய்ஃப் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அவராக எந்த முடிவு எடுக்கிறது இல்ல. சோ அதனாலதான் மதுரை லீடிங் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது சார், நான் பேசலாமா ஒரு நிமிஷம்? சார் சொன்னதுல ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த சச்சின் டெண்டுல்கர் ஒரு லிப்ட்ல இருந்த ஒருத்தர் சொன்னதை கேட்டாருன்னு சொன்ன விஷயம் வந்து, அதுவும் வள்ளுவர் சொன்னதை தான் அழகா சார் சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னுடைய அனுபவத்துல சார், இந்த ஒரு 2 மாசம் முன்னாடி விசாகப்பட்டினம் காம்படிஷன் ஓடிட்டு இருக்குது. கடைசி 2 பாலிசி பத்தல. ஒரு பாலிசி கொடுத்துட்டாங்க. ஒரு கஸ்டமர் 24,000 ரூபாய் பணம் என் கையில கொடுத்துட்டாங்க. 4 லட்ச ரூபாய் ஜீவன் லாபி இயர்லி பேசி பணம் வாங்கிட்டேன். அவர் வந்து டிரைவரு. அவரை நான் பார்க்கவே இல்லை. அவங்க வீட்டுக்காரமா எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. ஓடிபி சொல்லுவாங்கன்னா நீங்க போட்டுருங்கன்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பணமும் கொடுத்துட்டாங்க, எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. ஓடிபி அவர் சொல்றேன்ட்டாரு. இன்னொரு லைஃப் வேணும் அல்லது பாலிசி வேணும்னு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு டைப்பிஸ்ட், அதாவது வந்து பத்திரம் டைப் பண்ற ஆபீஸ் எங்க ஆபீஸ் பக்கத்துல. இன்னொரு பொண்ணு ஒரு 20 வயசு பொண்ணு இப்பதான் படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்குது. அந்த பொண்ணும் இந்த பொண்ணு 2 பேரும் வேலை பார்க்கறாங்க. நான் போய் அந்த 20 வயசு பொண்ணு கிட்ட சொல்றேன், இன்னொரு பாலிசி வேணும்ப்பா, அம்மாட்ட கேட்டு சொல்லு. எதனா இல்லைன்னா எங்க வீட்டுல பாலிசி கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணணும், ஏன் இவ்வளவு அலைகிறீங்கன்னு. இல்லப்பா இந்த மாதிரி இன்னொரு பாலிசி வேணும் எனக்கு அப்படின்னு. பாலிசினா எதுக்கு கொடுக்குறீங்க? இல்லமா அவர் டிரைவரா இருக்காரு, அவருக்கு ரிஸ்க் அதிகம், அதனால இன்சூரன்ஸ் கவரேஜ் அவருக்கு வேணும், அவருக்கு மட்டும் ஒண்ணு போடுறேன். ஏன் இந்த அக்காவும் வேலைக்கு வர்றாங்க, தினம் பஸ் ஏறி வர்றாங்க, 2 வீலர்ல வர்றாங்க, ஏன் இந்த அக்காவுக்கு பாலிசி போட வேண்டியதானே? இப்போ மினிமம் பாலிசி எவ்வளவு அப்படின்னாங்க, வருஷம் 12,000 கூட போடலாம். அப்ப 24,000 கொடுத்தாங்கல்ல, இந்த அக்காவுக்கு ஒரு பாலிசி போட்டு அவருக்கு ஒரு பாலிசி போட்டீங்கன்னா முடிஞ்சது இல்ல அப்படின்னாங்க. ஒண்ணுமே இல்லை சார், அந்த பொண்ணு எல்ஐசினா என்னன்னே தெரியாது. ஒரு சின்ன பொண்ணு பட்டுன்னு சொல்லிருச்சு.
டக்குன்னு அப்பவே அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ப்ரூஃப் எல்லாம் போட்டோவை வச்சிருந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சின்ன வயசு, எல்ஐசியே தெரியாது, ஒரு டிகிரி படிச்சு லீவ்ல வேலைக்கு வந்த பொண்ணு அவ்வளவு அழகா சொல்லிடுச்சு. சார் சொன்னதுல அது வந்து எந்த இடத்துல எந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சாலும் அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு நம்மளுக்கு நல்லதா இருந்தா எடுத்துக்கணும். சார் ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு வந்து நடைமுறையில் அது நடந்தது. ஸோ அதனால அதை பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர், தேங்க்யூ சார். அடுத்தது வேற யாரும் பேசணுமா? நண்பர்களே, ஹேண்ட் ரைஸ் பண்ணா பண்ணுங்க. இன்னும் ஒரு அனதர் 6-7 நிமிஷம் இருக்கு. சார் பாலா சார் இருக்கீங்களா? போட்டிருக்கீங்க. சாட்டிங் இல்லாம பேசணும்னாலும் பேசலாம், இன்டராக்ட் பண்ணலாம். ரேவதி பிரபு சார் பேசுங்க. ஆ பிரபு சார் அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசலாம். சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே சார், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், கேக்குது, பேசலாம். கேக்குது சார். கேக்குது, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சூப்பர் ஸ்பீச் நான் சார், நல்லா என்னுடைய இருந்தது. இந்த Flow-ஆ யூடியூப் போயிட்டு லிங்க் போடுறதுக்காக அதை இது பண்ணேன். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேசுறேன், போட சார், நல்லா போயிட்டு இருந்தது, ஃப்ளோவா நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் நைட்டு 7 மணிக்கு நான் விசாகப்பட்டினம் போறதுக்காக நான் அந்த இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நைட்டு உட்காந்து பிரான்ச்சில் உட்காந்து ஒரு 7-8 மணிக்கு நான் கம்ப்ளீட் பண்றேன். ஒரு 4 பாலிசி கம்ப்ளீட் பண்றேன். சூப்பர். அவரோட இதுதான். அதே மாதிரி பார்த்தா எம்எம்ஆர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு பிரிச்சு போடும்போது, பாலிசியா பிரிச்சு போடும்போது நம்பர் ஆஃப் பாலிசி நம்பர் அதிகமாக வரும். சார் சொன்ன மாதிரி, அங்கராஜ் சார் சொன்ன மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ சார். அதான் சொல்றேன். பாலா சார் நல்லா இருந்தது. வணக்கம் சார். வணக்கம். சார் வந்து மிக அருமையா பேசினாரு. அதாவது இலக்கிய கலைநயம்ன்றது எல்லாருக்கும் வராது, தொழில் எல்லாருக்கும் வரும். அதுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தொழில் செய்யும். அந்த இலக்கிய கலைநயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து மிக அருமையா பேசினாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு கிளையன்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட் ஜெண்டரை புகழறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா புகழணும். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்கள பெருமையா சொல்றோம்ட்டு, சில இடத்துல அது வந்து அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ நான் ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரியும், மனசுல பட்டதை சொல்றேன். நீங்க எப்பயுமே ஒரு ஜென்ஸை புகழ்ந்தா தப்பு கிடையாது, லேடிஸை புகழ்ந்தா தப்பு கிடையாது. அது இதுல ஆனால் ஒரு அது எவ்வளவு ஆப்போசிட் ஜெண்டரை பாலா சார் நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். நம்ம வந்து ஒரு கிளையன்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட் ஜெண்டரை புகழறப்போ கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டா பேசணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். இது வந்து நான் வந்து அனுபவம் பிளஸ் நம்மளோட ஏஜென்ட்ஸ் சகோதர சகோதரிகளோட நலனுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் மோட்ல ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஆனால் அதை எல்லா ஆண்களுமோ எல்லா பெண்களுமோ விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஜென்ஸை போய் போறோம்னா அது நீங்க ஜென்ஸை என்ன சொன்னாலும் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஜென்ஸ் புகழ்றது நம்மளோட சமுதாயத்தை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு லேடிஸ் புகழ்றது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை புகழறப்போ வார்த்தைகளை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். ரொம்ப டச் பண்ணக்கூடாது, ஆனா டச் பண்ணி பேசணும். அவங்க மனசை டச் பண்ற மாதிரி பேசணும், ஆனா ரொம்ப பேசிடக்கூடாது. இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றபடி சாருடைய செஷன் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அந்த ரீசார்ஜ் ஆகி கொஞ்சம் இவி வைக்க கொஞ்சம் நிக்கிறப்ப சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அது திருப்பி 100%க்கு வந்துடும். அது மிக மிக அருமை சார். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. Bala sir, one of the mentors for our group, sir. He has also taken எங்க சார் குரூப் அலமேலு மேடம் வெரி ஆக்டிவ், இன்டராக்டிவ். எல்லா அட்வைஸும், ஏன்னா அவர் வந்து நிறைய தடவை எம்டிஆர்டி பண்ணவர். இந்த தடவை ஆல்மோஸ்ட் 138 பாலிசி பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஃபீஸ்லாம் பண்ணி நல்லா பண்ணிருக்காரு. சென்னை டிவிஷன் 2 எங்கள் குரூப்புக்கு மென்டார். எனி டவுட் யார் ஏஜென்ட்ஸ் கேட்டாலும் எனி டைம் அவர் ஏதாவது எங்கே காலம்பரம் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் ரிப்ளை வரும். தேங்க்யூ ஸோ மச் சார். வேற யாராவது? சார் அலமேலு மேடம் ஒன்று இருக்காங்க. ஒரே நிமிஷம் சார். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இந்த தொழிலை நேசிக்கிறேன், இந்த தொழில் மேல இருக்கிற எனக்கு பக்தி தான் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க இதை தவிர இது இல்லாம இதோட சேர்த்து அது பண்ணலாமே இது பண்ணலாமேன்னு.
சாம்பார் சாதமா சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா இருக்கு. அதுல கொஞ்சம் ரசத்தை ஊத்தியோ இல்ல அதுல கொஞ்சம் மோரை ஊத்தி சாப்பிட்டாலும் சாம்பார் சாதத்துக்கு உண்டான டேஸ்ட் போயிடும். எல்ஐசியை விரும்பி, ஏன்னா நான் இதுக்காக இதை விட நிறைய சம்பளம் வாங்கின தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலை வந்து விரும்பி பண்றேன். கடவுளோட அனுகிரகத்துல இது 25வது வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதாவது என்னை வந்து அனல்ல வச்சு டெஸ்ட் பண்ண கஸ்டமர்லாம் மறுநாளே அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து என்னுடைய ஷேரிங்ல சொன்னேன். என்ன காரணம்னா, என் மேல, என் தொழில் மேல எனக்கு இருக்கிற இறை பக்தி, தொழில் மேல இருக்கிற நம்பிக்கை, எல்ஐசி மேல இருக்கிற அசையாத நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க அதை எடுத்து பண்ணா இன்னும் வருமே, இது எல்லாம் வரும், மன நிம்மதி வருமா? வரவே அதாவது என்னுடைய ஒன் ஆஃப் த மென்டர் அன்பர் சொல்லுவாரு, அவரு புருஸ்லியை பார்த்து கேட்பாரு, உங்களுக்கு யாரை பார்த்து பயம்னு கேட்பாரு. 1000 வித்தியம் தெரிஞ்சவனை பார்த்து பயமா இல்ல ஒரே வித்தியை பிராக்டிஸ் பண்றவனை பார்த்து? அவர் என்ன சொல்லுவார், புருஸ்லி இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்கன்னு இருக்கா இந்த பாயிண்ட். எனக்கு 1000 வித்தியம் தெரிஞ்சவனை பார்த்து பயமே கிடையாது. ஏன்னா 1000 வித்தை தெரியும், 1000த்தையும் பிராக்டிஸ் பண்ண மாட்டான். ஆனா ஒரு விதைய தினமும் 1000 முறை பிராக்டிஸ் பண்ண கண்டுதான் பயம். ஏன்னா அவனுக்கு எங்க தட்டினா எங்க வலிக்கும்னு தெரியும். அவனை பார்த்துதான் எனக்கு பயம். இப்ப எனக்கு 149னா என்னன்னு தெரியும், 111னா என்னன்னு தெரியும், 112னா என்னன்னு தெரியும், 88னா என்னன்னு தெரியும், 75னா என்னன்னு தெரியும். பட் 10 தொழில் பண்றவங்களை கேட்டீங்கன்னா அது முன்ன இருந்த பிளான், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தொழில இன்வால்மெண்ட் ஆக நம்மளுடைய இன்ஃபார்ம் செக்ஷன் பினாமினலா உயரும். இது வந்து என்னுடைய ரியல் டைம் ப்ரூஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ அருமை. சார். ஒரு விஷயம் என்னன்னா, அது உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் ஆகணும்னு இப்பதான் நான் சொல்றேன். அதாவது அந்த போங்கிறது உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஹேண்டுங்கிறாரு அவரு. இவங்களுடைய இந்த இந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, பழசு தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேங்கிறது, அந்த உங்களுடைய சொல்ல அப்படியே சொல்லாவே நீங்க மாறுறீங்கிற, நீங்க போவாவே மாறணும், அந்த ஆரோவாவே மாறணுங்கிறாங்க. அது வேற நீங்க வேற இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரணும். அப்புறம் ஒன்னே ஒண்ணு சொல்ல வரேன், இந்த டிசிப்ளின் சொன்னதுல இது முழுவதும் சேருது. அதாவது அதே தொழில விடாம செய்யறது டிசிப்ளின் தான், அந்த டார்கெட்டை தொடர்ந்து ஓடுறதும் டிசிப்ளின் தான், பொண்ணை பார்த்துட்டு கவனமா இருக்கிறது டிசிப்ளின் தான். இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றோம், ஒழுக்கம்னு சொல்றோம். ஒழுக்கம்னா என்ன? இப்ப ஒரு டேப்ல சொட்டு சொட்டா வடியுது, அப்போ ஒழுகுதுன்னு சொல்ல மாட்டான். விடாம கொஞ்சம் விண்ணுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு ஒழுகு, டேப்பு ஒழுகுது. அதான் விடாது கடைபிடிக்கணும், அதான் ஒழுக்க. இன்னைக்கு நான் ஒழுக்கமா இருந்தேன் நாளைக்கு ஒழுக்கமா இல்லைங்கிறது இல்ல இது, சரியா? இன்னைக்கு நான் பார்க்க போனேன் 10 நாள் தூங்க போறேன்னு இல்ல, இன்னைக்கு நல்ல வார்த்தை பேசுறேன் நாளைக்கு எரிஞ்சு விழுந்தேங்கிறது இல்ல. இது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், நான் நிப்பாட்டுறேன். அப்ப அந்த ஒழுக்கம்ங்கிறது நம்ம கேஎஸ்ஆர் ஆரம்பிக்கிற போது சொன்ன கண்டினியூஸ் கன்சிஸ்டன்சின்னு சொன்னார்ல, அதுதான் ஒழுக்கம். இந்த தொழில இதோட இருந்தவங்க இன்னைக்கு வச்சிருந்துட்டு இருக்காங்க. பல தொழில உடனே சீட் ஃபண்ட் ஆரம்பிக்கிறது, என்னென்னமோ பண்றது, கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க. அதான் நடந்திருக்கு, நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் எல்லாமே. இத கடைசி வரைக்கும் இருந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய உச்சத்துல இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது. நல்லது. அடுத்த கடைசியில காந்திலால் சார் ஃபாலோட் பை வோட் ஆஃப் தேங்க்ஸ். காந்திலால் சார் ப்ளீஸ். சார் வணக்கம். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப நீங்க சொன்னதுல என்ன புரியுதுன்னு சார், அதாவது நம்ம பார்க்கிற இடம் எல்லாம் எல்லா இடத்துலையும் கத்துக்கணும், அதை எங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள இப்ப இந்த வில்லு அம்புன்னக்குள்ள நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை என்டையர்லி தரவாக இருந்தால் எந்த ப்ராடக்டை எங்க யூஸ்லாம் யாருகிட்ட கொடுக்கலாம், இதுல தரவு இருந்தால் நம்ம அவங்கள போற்றுதல்ல கொஞ்சம் குறைச்சாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இது தரவா இருந்தா, ஏன்னா இதோட பெனிஃபிட் அவனுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சாதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அவருக்கு தேவையான்றதே நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பா சரியான ப்ராடக்ட் கொடுக்கக்குள்ள பாதி சேல் அங்கேயே முடிஞ்ச மாதிரி. இப்ப உங்ககிட்ட நான் இன்னைக்கு கத்துக்கினது,
நிறைய கம்பேரிசன். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், பட் இங்க கூட இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள இன்னைக்கு ஒரு டாக்டர்ஸ் எப்படி பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய கடமை நம்ம மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும். நமக்காக பிஸ்னஸே பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ஐ எம் கெட்டிங் ஹர்ட் அட் தட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அது என்னுடைய கடமை தவறுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம வேலை. நம்ம கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் அவங்க தேவை என்ன, அவங்களுக்கு என்ன மருந்து இருக்கு எல்லாத்தையும் சொல்லணும். அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல செகண்டரி, சொன்னாதான் நம்ம கடமையை செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்றத இப்ப நீங்க சொன்னதை வச்சு இனிமேட்டு நிறைய இந்த மாதிரி கம்பேரிசன் எங்க போனாலும் அதை நம்மளுடைய தொழில்ல நம்மளுடைய கஸ்டமருக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய வகுப்புகள் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து உங்க ஆதரவு எதிர்பார்க்கிறோம் சார். மிக்க நன்றி. என்னுடைய யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன், சார் சொன்னாங்க. என்னுடைய ஃபேஸ்புக் இது கொடுத்துருக்கேன், போன் நம்பர் கொடுத்துருக்கேன். தொடர்பு இருப்போம். நான் குரூப்ல போட்டு விடுறேன் சார். தேங்க்யூ. Thank you, sir. I would now request our Sivakumar COT member to render vote of thanks. Sivakumar sir, over to you. Yes sir. Sir, வணக்கம் சார். சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த லீ குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் இப்போ 2 கிளாஸ் எடுத்திருக்காரு. 2 கிளாஸ்லயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வெறுமனே புக்கை படிக்கிறது மட்டும் கிடையாது, வெறுமனே கதை படிக்கிறது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு புக்கிலையும் உங்களுக்கு உண்டான செய்தி இருக்கு, ஒவ்வொரு கதையிலையும் உங்களுக்கு உண்டான செய்தி இருக்குன்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காருங்க சார். அது ஒண்ணு. 2வது சார் சொன்னதுல இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்ல உடலை நல்லா பராமரிச்சுக்கோங்க. உடலை நல்லா பராமரிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க செல்லக்கூடிய பாதைய முழுமையா தெளிவா தீர்க்கமா எடுத்துடுங்க. எடுத்துட்டு நான் ஏற்றுறதுன்றத எங்க நம்ம எந்த டைம்ல போகணும் எல்லாமே டார்கெட்லாம் பக்கா பிக்ஸ் பண்ணிட்டு சரியான பாலிசிஸ், சரியான கல்ச்சரல் சொன்ன மாதிரி சரியான பாலிசியை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா யூ வில் சக்சீட். அந்த முறைக்கும் அழகா சாமதான பேத தண்டம் அது எப்படி அப்ரோச் பண்ணுன்ற விதத்தையும் அழகா எடுத்து சொல்லிட்டாருங்க சார். இதுல ஓப்பனா சொல்ல போனா சார், நீங்க சொன்னதுல என்னன்னா கயிறு மேல பாலம் இல்ல சார், எந்த இடத்துல இருந்தாலும் குறி தவறாம அம்பு எய்யக்கூடிய வழிவகைகளை எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். ஷார்ட்டா சொல்ல போனா ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இதுல எக்ஸலண்டா ஒரு 2 வார்த்தை உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா நின்ன வார்த்தை சார். இந்த பணம் எதிர்கால விதவையோட ஒரு பணம், ரொம்ப கவனமா கையாளுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைங்க சார். 2வது, எந்த விவசாயியும் மழையையோ இயற்கையோ மதிக்கிறது இல்லை அப்படின்ற 2 வார்த்தையும் ரொம்ப எங்க சிஓடி மெம்பர் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்திருக்க மிக முக்கியமான வார்த்தைங்க சார். நம்ம லீ குரூப் எல்லா மெம்பர்ஸ்க்கு எடுத்து கொடுக்க வார்த்தைக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இது கண்டிப்பா இதுக்குண்டான ரிசல்ட்டை உங்களுக்கு பாசிட்டிவா கொடுப்பேன் சார். உங்களுடைய நேரத்தை, அதாவது நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு புக்கு, அதாவது ஒரு பர்சனலா ஒரு டைம் பாஸோ ஒரு ஹாப்பினஸா படிக்கக்கூடியது, அந்த டைம்ல கூட நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸுக்கு எப்படி எடுக்கணும்ன்ற பார்வையிலேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரியலி ஹேண்ட்ஸ் அப் சார். தேங்க்யூ சார். உங்களுடைய ரெகுலரா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் எங்களுக்கு வேணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீக்கும் சார மாதிரியே ஒரு ரிட்டையர்டு highest officials, இப்பவே பேர் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், மிஸ்டர் துவாரகநாதன் சார் is going to come and address us on 26th. I request everyone to be mark your calendar and attend. Don't miss the session. துவாரகநாதன் அவரும் second time he is coming at my request. He has concerned readily. என்னுடைய இனிய நண்பரே, 3 ஆண்டுகள் நாங்க 2 பேரும் ஒன்னா எஸ்ஆர்டிசில இருந்தோம். என்னை விட அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அவருடைய இளமை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது அவரை வலுவான டைரக்டர் ஆபீசர், சிறப்பானது. I just wanted to tell you. Thank you so much, sir. Thanks for your time. எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தும் வணக்கமும் நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ so much. Thank you, sir. Thank you very much. Thanks.